to God. Hallelujah. வாசிக்கலாம் 52 முதல் 88 வரை வசனங்களை சேர்த்து வாசிக்கலாம். முகாந்திரம் இல்லாமல் என்னை பட்சிக்கிறவர்கள் என்னை ஒரு பட்சியை போல வேட்டையாடினார்கள். காவல்களே என் பிராணனை ஒடுக்கி என் மீதில் கல்லை வைத்தார்கள். தண்ணீரம் தலைக்கு மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சுக்கும் என் கூப்பிடுதலுக்கும் உடைய செவியை அடைத்துக் கொள்ளாதையும். நான் உண்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்றீர். ஆகவே என் ஆத்மாவின் வழக்கை நன்றாய் நடத்தினேன், என் பிராணனை மீட்டுக் கொண்டேன். அல்லேலூயா. அவன் நீங்கள் அந்த 55 வசனத்தை ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நம்ம தியானத்திற்கு மைய வார்த்தையாக மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே கூப்பிட்டேன். என் கூப்பிடுதலை கேட்டு என் பெருமூச்சுக்கும் கூப்பிடுதலுக்குடைய செவியை அடைத்துக் கொள்ளாது. 57 கூட வாசிக்க. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று ஜெபம். ஆண்டவரே உமக்கு நன்றி. Thank you Lord. ஷாபாக்கா ராபாக்கா ஷியாந்தா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே சொல்லு. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள ஜீசஸ். உம்மை போல அரவணைக்க நீர் போதும் என் வாழ்விலே. இயேசையா கரங்களை உயர்த்தி என் வாழ்விலே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். கடவுளே, இந்த 45வது வருட கன்வென்ஷன் கூட்டங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இத்தனை ஆண்டுகள் கடவுளே இந்த ஊழியத்தின் குடும்பத்தை அற்புதமாய் நடத்துவதற்காக ஸ்தோத்திரம். அற்புதமான ஆரம்பம், ஆனால் அற்புதமாய் கர்த்தர் நடத்தி வருகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவா உமக்கு நன்றி. உபவாச கூட்டத்தினுடைய இறுதியிலே விசேஷ கூட்டத்தின் மூலமாய் கர்த்தரை மகிமைப்பட்டுக் கொண்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். நேற்று மாலை எங்களோடு கர்த்தர் பேசி ஆண்டவரே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை வெளிப்படுத்துவீராக.
சிலருடைய உள்ளங்கள் தேற்றப்படுவதாக, சிலருடைய உள்ளங்கள் தைரியம் அடைவதாக. ஹல்லேலூயா. சிலருடைய இதயத்தில் இருக்கிற சோர்வுகள் மாறுவதாக, சிலருடைய பலகீனங்கள் மாறுவதாக. ஒரு அபாகா ஷபாகா அபாகா தாபா காத்தா. ஹல்லேலூயா. தேவனோடு பேசினாலும் சொல்லட்டும். சிலருடைய கேள்விக்கு பதில் வரட்டும், சிலருடைய சந்தேகங்கள் மாறட்டும். ஆண்டவரே, தேவனுடைய வார்த்தையை கேட்க முடியாத இருக்கிற மந்த நிலைமைகள், சோர்வுகள் இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மாறும்படி நாம் ஜெபிக்கிறோம். இயேசுவுக்கு நன்றி. வார்த்தையின் மூலம் கர்த்தர் பேசும் மீட்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். Glory to God. தெளிவான வார்த்தைகளை அன்போடு அந்த காரியத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. இந்த புலம்பல், இந்த புஸ்தகத்தினுடைய காரியங்களை முதல்ல லேசா கவனிக்க போறோம். எரேமியாவின் புலம்பல். ஏன் எரேமியா புலம்புறார்? சிதேக்கியா ராஜா காலத்திலே நடக்க வேண்டிய காரியத்தை போய் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்ல சொன்னார். இந்த தேசம் சிறைப்பட்டு போக போகிறது, எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்கப்பட போகிறது, பஞ்சம், பட்டயம், கொள்ளை நோய் வரப்போகிறது, இங்கே இருந்தால் அழிந்து விடுவீர்கள் என்கிற தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லுகிறார். இந்த தீர்க்க தரிசனத்தை ஏற்றுக்கொள்ள ஜனங்கள் நினைக்கும் போது ஒரு 4 பிரபுக்கள், அவர்களுக்கு அது பிடிக்கல. அவங்க ஒரு டீமா ஃபார்ம் ஆகி நேராக ராஜாட்ட போய் சொல்றாங்க, ராஜாவே, எல்லாருடைய மனதையும் சோர்ந்து போக பண்ணுகிறார் என்று சொல்ல, ராஜாவும் சொல்கிறார், அவன் பிராணம் உங்க கையில இருக்கு, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, அவன் உயிர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்குறேன்னு சொல்லி எனக்கு விட்டார். கவனிங்க. அந்த நேரத்தில் உட்கார்ந்து எரேமியா புலம்புகிறார். அதுதான் புலம்பல். நல்ல கவனிங்களேன். புலம்பல் 5 அதிகாரம் இருக்கிறது. 5 அதிகாரத்துடைய சாராம்சம், யாராவது நோட்ஸ் எடுக்கிறவங்க இருந்தால் நான் வேணா உங்களுக்கு சொல்றேன். 5 அதிகாரம் என்ன இருக்கிறது? முதலாவது அதிகாரம், ஃபர்ஸ்ட் ஒன், எருசலேமின் வீழ்ச்சி. முதலாவது அதிகாரத்துடைய கருத்து என்ன? எருசலேமுடைய வீழ்ச்சியை நினைத்து புலம்புகிறார். எருசலேம் வீழ்ச்சியை போகிறது என்கிற காரியத்தை நினைத்து அவர் புலம்புகிற வார்த்தைகள் தான் 1ஆம் அதிகாரம். நம்பர் 2, கர்த்தரின் கோபம் அந்த எருசலேம் மேல் வரப்போகிற, எருசலேமின் ஜனங்கள் மேல் வரப்போகிற, இவரையின் ஜனங்கள் மேல் வரப்போகிற கர்த்தருடைய கோபம், இதை எண்ணி அவர் புலம்புகிறார். இது 2ஆம் அதிகாரம். 3ஆம் அதிகாரம், இவரை சிறைச்சாலையில் தூக்கி வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி மேல ஒரு கல்லை தூக்கி வச்சு கொடுமை பண்ணி, இந்த எரேமியாவை ஒரு பெரிய பால் கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க, ஆழமான கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. அங்கே இருந்து விண்ணப்பம் பண்ணுகிறார். மீட்புக்காக ஒரு விண்ணப்பம், அதுதான் 3ஆம் அதிகாரம். கருணைக்காக ஒரு வேண்டுதல், மீட்புக்காக ஒரு விண்ணப்பம், அது கருணைக்காக ஒரு வேண்டுதல், அதான் 3ஆம் அதிகாரம். 4ஆம் அதிகாரம், அவர் சொன்னது போல எருசலேம் முற்றுகையிடப்படுகிறது, அதை எண்ணி அவர் புலம்புகிறார். அல்லேலூயா. இது 4ஆம் அதிகாரம். 5ஆம் அதிகாரம், மறுபடியும் ஜனங்கள் தேசம் மீட்கப்பட வேண்டும் என்று புலம்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் வேடிக்கையா சொல்லுவேன், இன்னைக்கு கவனிங்க, பைபிள்ல நிறைய அதிகாரம் உள்ள ஒரு புத்தகம் இது சங்கீதம். சங்கீதத்தில் இருக்கு 150. 119ஆம் சங்கீதத்தில் எத்தனை வருஷம் இருக்கு? 176. இல்ல, புலம்புல எத்தனை அதிகாரம் இருக்கு? சத்தமா சொல்லுங்களேன். புலம்புல எத்தனை அதிகாரம் இருக்கு? 5. ஒரு கேள்வி கேட்கும் பதில் சொல்லுங்களேன். பைபிள்ல சங்கீதம் நிறைய இருக்கா, புலம்புல நிறைய இருக்கா? என்ன பேச போறீங்க? 150 சங்கீதம் இருக்குல்ல, இதுல எத்தனை இருக்கு? 5 தானே இருக்கு. பதில் சொல்லுங்க, உங்கள்கிட்ட தான் கேட்கிறேன். பைபிள்ல சங்கீதம் நிறைய இருக்கா, புலம்பு நிறைய இருக்கா? சங்கீதம். இதுல என்ன சந்தேகம்? பதில் சொல்லுங்க. ஒரு கருத்தை உங்களுக்கு புரிய வைக்க விரும்புகிறேன். திரும்ப சொல்லுங்க, எல்லாமே பதில் சொல்லுங்க. ஆமென். இயேசுவின் நாமத்தில் வாய்கள் திறக்கப்படுவதாக. ரைட் நாம் ரொம்ப அமைதியா இருக்கீங்க. எல்லாருமே வீட்டில் அமைதியா இருந்தால் யாரும் சொல்லி சத்தம் வராது. அந்த ஊமையா இருக்க கேஸுகளை நம்ப முடியாது. அதை வாயாடி கூட நம்பிடலாம். ஊமை கேஸுகளை நம்புறது ரொம்ப கஷ்டம். போட்டோம். அதெல்லாம் பேச வேண்டிய நேரம் பேசணும், கெட்டில பேசக்கூடாத நேரம் பேசக்கூடாது. ஓகே, பதில் சொல்லுங்க. பைபிள்ல சங்கீதம் நிறைய இருக்கா, புலம்பு நிறைய இருக்கா? சங்கீதம். வெரி குட். இவ்வளவு நேரம்
ஒரு இழுத்து கொண்டு வர்றது. ஆமென். எங்களோட வீடு வந்துட்டீங்கன்னா நல்லது, அதனால இழுத்துட்டு வர முடியாது. ரெண்டும் செய்ய முடியாது. குடையை பிடிக்க போக முடியும், வராட்டா இழுத்துட்டு வர முடியும். கூட வந்துட்டா பிரச்சனை இல்லை, இழுத்துட்டு வந்தால் சில நேரம் முட்டெல்லாம் தேய்ச்சி போகும். ஆமாம், செய்தியில் கூட வந்துட்டே இருக்கும். கமா லிசன் சொல்லுங்க. உயர்த்தி ஆடுறது மேலே சொல்லிடலாமா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இன்னொரு கேள்வி கேட்குற உண்மையாக சொல்லுங்க. நீங்க சொன்னீங்க பைபிள்ல சங்கீதம் நிறையா இருக்கு, ஆனால் புலம்பல் கம்மியாக இருக்கு. திருப்பி உடனே கேட்குறேன், இப்போ கரெக்டாக பதில் சொல்லுங்க. பொய் சொல்லாமல் சொல்லுங்க. வெளிப்படுத்தல் 21:8 பொய்யர்கள் 2ஆம் பரணமாய் நரகத்தில் பங்கடைவார்கள் வசனத்தை ஞாபகத்தில் வைத்து உங்க வாழ்க்கையில புலம்பல் நிறையா இருக்கா, சங்கீதம் நிறையா இருக்கா? அப்படின்னு சொல்லுவீங்களா? இப்போ கரெக்டா சொன்னா புலம்பல் தான் நிறையா இருக்கு. அப்போ உங்க கருத்து எப்படி? பைபிள்ல 150 சங்கீதமும் 5 புலம்பல் உண்டு பாஸ்டர். ஆனா எங்க வாழ்க்கையில 5 சங்கீதமும் 150 புலம்பல் உண்டு. அப்படிதானா? அதனால சங்கீதத்துல ஒரு வசனம் இருக்கு, அவர் என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படுகிறார். அல்லேலூயா. அன்றைக்கு அறிவு சரியா இருந்தால் கத்த நல்லவர். ஆமென். 30:11 வாசிங்க. சங்கீதம் 30:11 வாசிங்க. அழகா தாழ்ந்து சொல்லுகிறார். சங்கீதம் 30:11 வாசிங்கள். 30:11 சங்கீதம் 30:11 என் புலம்பலை ஆனந்த கழிப்பாய் மாறப்படினீர், என் மகிமை அமர்ந்திராமல். ஆமென். ரெட்டை களைந்து போட்டு இந்த 2 வாக்கியத்திலும் என்ன வாசிக்கிறோம்? புலம்பல் மாறுகிறது, மகிழ்ச்சி வருகிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேத பண்டிதர் சொல்றார், என்ன சொல்றாரு? இந்த புலம்பல் சாதாரண நினைவுக்கூடாது, இது அழகாக அல்பாபெட்ல அடுக்கி வச்சிருக்குன்னு சொல்றாரு. ABC அந்த மாதிரி அழகா அடுக்கி வச்சிருக்கு. நாம் தியானிக்க வேண்டிய தியான பகுதின்னு சொல்றாரு. நீங்க அதுக்கு ஆதாரமா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க ஒவ்வொரு அதிகாரத்தில் பாருங்க எத்தனை வசனங்கள் இருக்கும். 1ஆம் அதிகாரம் 22 வசனம், 2ஆம் அதிகாரம் 22 வசனம், 4ஆம் அதிகாரம் 22 வசனம், 5ஆம் அதிகாரம் 22 வசனம். இருக்கா இல்லையாங்க? இருக்கு. 3ஆம் அதிகாரத்தை மட்டும் 3ஆம் பிரிங்க 66 வசனம் இருக்கும். 22 22 22 அப்படின்னா எபிரேய எழுத்துகள் 22. சொல்லுங்க, எபிரேய எழுத்துகள் 22. அல்பாபெட்ல அழகா ஆண்டவர் எழுதி வச்சிருக்கிறார். 40 பேர் 40க்கு மேல உள்ளவர்களை கொண்டு எழுதுறார். ஒரு மனுஷன் இதனுடைய ஆசிரியர் அல்ல, இந்த வசனத்தின் ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஆண்டவர் அரசன் முதல் ஆண்டி வரைக்கும் உள்ளவர்களை பயன்படுத்தினார். ஆனா ஒரு மனிதனுடைய சொந்த கருத்தும் இது இல்லை. இதில் எழுதியிருக்கிறவருடைய ஆசிரியர் பரிசுத்த ஆவியானவரே. அல்லேலூயா. Glory be to God. என்னை கவனிக்க நான் அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எபிரேய எழுத்துகள் அந்த ப்ரொனன்சியேஷன், அதனுடைய உச்சரிப்பை தேவன் உலகத்தில் இருக்கிற அத்தனை மொழிகளும் எழுதி வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு தெரியும்? நம்ம பைபிள்ல எபிரேய எழுத்துகள் தெரியுமா தெரியாதா? தெரியல, சொல்லி தரலாம். தெரியுமா தெரியாதா? எங்க இருக்கு? 119 சங்கீதம் எடுங்க. சங்கீதம் 119 எடுங்க. அந்த 8 வசனத்துக்கு இடையில 8 வசனத்துக்கு ஒரு முறை போட்டிருக்கோம். பார்த்துருக்கீங்களா? எடுத்தீங்களா? என்ன எடுக்கலையா? ஃபாஸ்டா எடுக்கலையா? கமா இருக்கான்னு பாருங்க. அதான் எப்படி எழுத்துக்கள். அலஃப் பேஸ் கமா இருக்கா? பாருங்க. சத்தம் வாசிக்க அந்நிய பாச வாசமா இருக்கணும், இல்ல தேர்ந்த வாசிக்க அந்நிய பாச வாசமா இருக்கு. அலஃப் பேஸ் கமா டாலத் ஏ வா கேத் இருக்கா? தேர் கா யோட். இதுதான் எபிரேய எழுத்துக்கள். இப்ப புரிஞ்சுக்கங்க. இதுக்கு பைபிள் அர்த்தம் ஒண்ணுமே இல்லை. நம்முடைய தமிழ் மொழியில பார்த்தீங்கன்னா தனி எழுத்துக்கு சில அர்த்தங்கள் உண்டு. சில வாக்கியங்களுக்கு நீ, வா, ஓ, மை, கை, தை, மை, நை அப்படி சில வார்த்தைகளுக்கு தீ, அதுக்கு தமிழ்ல சிங்கிள் லெட்டருக்கு அர்த்தம் உண்டு. ஆனா எபிரேய மொழிகளில் எல்லா எழுத்துக்களுக்கும் அர்த்தம் உண்டு. அவைன் டீச் பண்றதுனால தேவைப்பட்ட சில நேரம் சொல்லிக் கொடுப்பது உண்டு. ஆண்டவர் ஏற்படுத்தின மொழி நான் இஸ்ரேல் தேசம் போயிருக்கிறேன், தங்கியிருந்திருக்கிறேன். இன்னைக்கும் எபிரேய மொழி பேச்சு மொழியாக இருக்கிறது. இன்னைக்கும் எபிரேய மொழி எழுத்து மொழியாக இருக்கிறது.
இன்னைக்கு சைக்கிள் தான் அவருடைய நிறை. இன்னைக்கு பண மதிப்பு என்ன சார் என்ன சொல்லுவோம், அதே பண மதிப்பு தான். அங்கே பைபிள் என்ன பண்ணுறோமோ அது ஊர் அப்படி இருக்குது. ஒரு மாற்றம் கிடையாது. அது கிறிஸ்தவம்னா வேதம்னா பொய் அல்ல, 100% உண்மை. கை உயர்த்தி வழியிலே சொல்லலாமா? ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. ஓகே, இதை கொஞ்சம் கவனிக்கும்படி நான் உங்கள் அன்போடு கேட்கிறேன். உள்ள போகிறோம். இந்த 3ஆம் அதிகாரத்துக்கு சொன்னேன், கருணைக்காக விண்ணப்பம், கருணைக்காக வேண்டுதல். என்ன நடந்தது? நீங்க என்ன கவனிங்க, என்ன நடந்தது தெளிவா சொல்லி ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சில நேரம் நம்ம கருதலான விஷயங்களை யோசிக்கிறதில்லை. குடும்பங்களுக்குள்ள விஷயம் இருக்குது, அப்படி நம்ம யோசிக்கிறதில்லை. என்னை கவனிங்க, லிசன் சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எரேமியா பிரசங்கம் பண்ணுகிறார். தேசம் வெளியே போகிறது, பஞ்சம் வரப்போகிறது, பட்டயம் வரப்போகிறது, கொள்ளை நோய் வரப்போகிறது. இங்கே இருந்தா நீங்க செத்து போய் வெளியில போற ஒரு கொள்ளையுடைய ஜீவன் தக்க வைக்கப்பட்டுலாம் பேசுறார். எரேமியா வந்து எங்க போட்டாங்க, நேரா ஜெயில போட்டு கடுமையான தண்டனை கொடுத்து அங்கே இருந்து கிணத்துக்குள்ள போட்டாங்க. அவர் கிணற்றுக்குள்ள இருக்கிறார். அங்கே இருந்து அந்த ஜெபம் பண்றார். அங்கே இருந்தா அவர் ஜெபம் பண்றார். அந்த வசனத்தை லைட்டா தியானிச்சுட்டு உள்ள போயிடலாமா? முனை பிடிப்புதான் இந்த பகல் நேரத்தில் சொல்ல போகிறேன். என்னை கவனிங்க. 52 முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பட்சியை போல என்னை வேட்டையாடினார்கள். எப்படி சொல்லுங்க? முகாந்திரம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் ஒரு குருவிய, புறாவை, கிளிய, போயினாவோ ஒரு காலத்தில் வேட்டையாடுவாங்க. இன்னைக்கு அரசாங்கம் அனுமதிப்பதில்லை. அவர் அழகா சொல்றாரு, என்னை பகைக்கிறவர்கள் ஒரு பட்சியை போல என்னை வேட்டையாடினார்கள். உங்களுடைய காரணம் இல்லாமல் பகைக்கப்படுகிறீர்களோ? குடும்பம் உங்களை காரணம் இல்லாமல் பகைக்குதோ? ஆரம்பத்தில் நேசித்த நேசம் இல்லையோ? ஆரம்பத்தில் ஒரு அன்பு இல்லையோ? ஏமாற்றப்பட்டு விட்டேங்கிறது போல தெரிகிறதோ? ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள், உலகம் உங்களை பகைக்க கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் என்பதை மாத்திரம் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. என்ன மித்திரர்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். அதனால உலகம் நம்மை பகைக்கும் போது நம்மை நேசிக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார் என்பதை ஆயுசு நாட்களில் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. Glory to God. Amen. அந்த 53 பர்கள் காவல் கிடங்களில் என் பிராணனை ஒடுக்கி என் மீது என்ன வைத்தார்கள்? கல்லை வைத்தார்கள். அதாவது ஜெயில வச்சு மேலே கல்லத்துக்கு வச்சாங்க. எலும்பெல்லாம் நொறுக்கி மூச்சு விட முடியாம ஆகட்டும். நமக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு ட்ரைக் ஆஃப் வந்தாலே, ஒரு நெஞ்சு தடுமை பிடிச்சி சளி பிடிச்சாலே மூச்சு விட முடியல. மேலே கல்லத்துக்கு வச்சாங்க. யோசிச்சு பாருங்க, இவ்வளவு கடுமையான தண்டனை. நான் அடிக்கடி அரபு தேசங்களுக்கு போகிறாங்க. தேவன் அறிவித்தால் அடுத்த வருஷம் கூட கன்வென்ஷன் பிரசங்க அழைக்கப்பட்டிருக்கு. நிறைய முறை அரபு தேசங்களுக்கு போயிருக்கிறேன். குறிப்பாக சவுதி அரேபியாவில் கடுமையான சட்டம். அங்கே குற்றத்திற்காக ஜெயிலில் போயிட்டா திருப்பி ஏன்லாம் கேட்க முடியாது. வந்தால் பார்த்துக்க வேண்டியதுதான். ஓகே, ஆகாரம் கொடுப்பாங்க. கடுமையான தண்டனையாக இருக்கும். இன்னைக்கும் அவங்க தலைவட்டை யோசிக்க மாட்டாங்க, கையவட்டை யோசிக்க மாட்டாங்க. கடுமையான தண்டனையாக இருக்கும். அவர் சொல்றாரு பார்த்தீங்களா, மாடலை முடிக்கிய மேல கல்லத்துக்கு வச்சாங்க. இந்தியா அப்படி இல்லை. இந்தியாவில் என்ன சொல்றாங்கன்னா, ஜெயிலுக்கு போகும்போது நல்லா இல்லை. ஹலோ, கொலை செஞ்சுட்டு உள்ள போகும்போது பென்சில் மாதிரி போவான். 3 மாசம் கழிச்சு வெயில வரும்போது ஆப்பிள் மாதிரி வருவான். ஹலோ, அங்கே ஜிம்லாம் இருக்குதா? கண்டிப்பா பிரியாணிலாம் கொடுக்குறாங்க. ஹலோ, நான் ஒரு 2 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். 2 மாசத்துக்கு முன்னாடியே என்ன கேஸ்ல எங்க சித்தப்பா பையன் ஜெயில் சூப்பர் அவரை பார்க்கறதுக்கு போனேன். நீங்க வேற. அவர் நல்ல விசுவாசி. நாகர்கோயிலும் உத்தமபாளையத்திலையும் அண்ணன் வந்து எனக்கு உறவினர். அவர் வந்து ஒரு ஜெயில் சூப்பர் இருந்ததுனால அவரை பார்க்க போனேன். கூட்டிட்டு போய் எனக்கு எல்லாம் காட்டி தந்திருக்கிறார். ஜெயில் அறைகள் எப்படி, உடைய ஆகாரங்கள் எப்படி, உடைய ஒழுங்குமுறைகள் எப்படி எல்லாம் காட்டி கொடுத்திருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கடுமையான தண்டனை. அவை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில நேரம் சில உபத்திரவங்களை தேவன் அனுமதிப்பார். கவனிங்க, உபத்திரவங்களை அழிப்பதற்கு இல்லை, நம்மை உருவாக்குவதற்கு. வேதம் சொல்கிறது, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, ஆகிய அவருடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. சில சோதனையை அனுமதிப்பார். எதற்கென்றால் நாம் சாதனை படைப்பதற்கு. சோதனைகள் இல்லாமல் சாதனை இல்லை. ஆமென். வனாந்தரம் இல்லாமல் கானான் இல்லை. சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதை கவனிக்கும்போது கேட்கிறேன். காவல் கிடங்களை என் பிராணனை ஒடுக்கி என் மேலே கையில் வைத்தார்கள். 54 தண்ணீர் என் தலைக்கு மேலே புரண்டது, நாசமாறி நின்றேன். மகா ஆழமான கிடங்கள் இருந்து எங்க தூக்கி போட்டாங்க? கவனிங்க, எங்க தூக்கி போட்டாங்க? நேரா
அந்த தண்ணீர் இருக்கிற ஆழமான குழிக்குள்ள தூக்கி போட்டார். இவர் உள்ள மாட்டிக்கிட்டார். தலைக்கு மேல தண்ணி போகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மண்டலத்துல சாக போடுறா, ஒரு வாரத்துல சாக போடுறா தெரியல. ஆனா என் தலைக்கு மேல தண்ணி. சில நீங்க நினைக்கிறீங்க என் குடும்ப பிரச்சனை என் தலைக்கு மேல போயிடுச்சு, என் பிள்ளைகளுக்கு பிரச்சனை என் தலைக்கு மேல போயிடுச்சு, என் கடன் பிரச்சனை என் தலைக்கு மேல போயிடுச்சு, நான் இனி வெளியே வருவதான்னு தெரியல. யோசிக்கிறீங்கல்ல? ஹல்லேலூயா. அவர் சொல்றாரு, தண்ணீர் என் தலைக்கு மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். இன்னொரு மொழிபெயர்ப்புல நான் அந்த செய்தியை தியானித்துக் கொண்டிருந்த போது இன்னொரு மொழிபெயர்ப்பில் பார்த்தேன், செத்து கொண்டிருக்கிறேன். தண்ணீர் என் தலைக்கு மேல போயிட்டு நான் இப்போ செத்துக்கிட்டு இருக்கிறேன். சில நீங்க அப்படித்தானே சொல்றீங்க, குடும்ப பிரச்சனை தலைக்கு மேல போயிடுச்சு, கடன் பிரச்சனை தலைக்கு மேல போயிட்டு, வீடு இப்போ ஏலத்துக்கு போகவோ தெரியாது, குடும்ப பிரச்சனை எப்ப வாழ்வாளா வாழமாட்டாளா தெரியல, தலைக்கு மேல பிரச்சனை போயிட்டு எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டான்னு தெரியல. யோசிக்கிறீங்களா? இல்ல என்று சொல்ல அதே வார்த்தை தான் நான் சொல்றேன். எந்த இடத்துல தலை குனிந்தீர்களோ அதே இடத்துல கர்த்தருடைய தலையை நிமிரப்பட போகிறார். அல்லேலூயா. நீங்க 55 பாருங்க. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். சொல்லுங்க சொல்லுங்க. மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. கவனிக்கணுமா? இது எரேமியாவுக்கு மாத்திரம் இல்லை, யோசேப்பையும் குழியில தூக்கி போட்டார்கள், இயேசு கிறிஸ்துவையும் குழியில தூக்கி போட்டார்கள். யோசேப்பு அந்த குழியில சாகல, யோசேப்பு கர்த்தர் ஜனாதிபதியை உயர்த்தினார். இயேசு கிறிஸ்து அந்த குழியில அழிந்து போகவில்லை, 3ஆம் நாள் உயிரோடு எழுதினார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, சங்கீதக்காரர் சொல்லும்போது 42 கூட சொல்றாங்க, பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றில் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்களை மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி தேவனை துதிக்கிற புது பாட்டையின் வாயிலை கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். குழியின் அனுபவங்கள் மாறப்போகிறது. மறக்கப்பட்டது போல தெரிகிறது. குழிகளை தூக்கி போனது யாருக்கும் தெரியாது. வெளியில இல்லாத சம்பவம். திறமையில வெளியே வர முடியாது, அறிவுல வெளியே வர முடியாது, அனுபவத்துல வெளியே வர முடியாது, பலன்ல வெளியே வர முடியாது. 4 பேர் சொன்னா பார்த்தலாம், பிரசங்கமா பண்ண, தீர்க்க தரிசனமா சொன்ன, எச்சரிக்கையா செய்த, யெகோவாவை சொல்ற பார்க்கலாம். சிலர் சேலஞ்ச் பண்றாங்க, என்பதை பார்க்கலாம். ஒன்று சொல்ற, எந்த மனிதன் கைவிட்டாலும் இக்கட்டில் மனிதனுடைய உதவி விருதா, ஆபத்து காலத்தில் தூக்கி வெளியே எடுக்கிற கர்த்தர் இருக்கிறார். ஆமென். அதனால நம்ம அடிக்கடி நல்லா தெரிஞ்ச வசனங்கள் ஜபத்தில் நான் சொல்லுவோம் பார்த்தீங்களா, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஆபத்தை கூப்பிடும் போது நம்மை தூக்கி வெளியே எடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். Glory be to God. Hallelujah. ஆனா ஆழமான கிடங்கிலிருந்து நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். நல்ல கவனிங்க. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? தோற்றம். பிரச்சனை வந்ததுனால பின்வாங்கல, பிரச்சனை வந்ததுனால ஜபத்தை விட்டுறல, பிரச்சனை வந்ததுனால சோர்ந்து போகல, பிரச்சனை வந்ததுனால பயப்படல. இதை கவனிக்கிறீங்களா? லிசன் டு மீ, லிசன் டு மீ. போராட்டங்களும் சோதனைகளும் வந்ததுனால ஜபத்தை நிறுத்தி விடவில்லை. அவர் உண்மை கிறிஸ்தவம் எது? எல்லாம் வசதியா இருக்கும் போது, எல்லாம் சௌகரியமா இருக்கும் போது, எல்லாம் ஆசீர்வாதமா இருக்கும் போது, எல்லாம் செழிப்பா இருக்கும் போது மட்டும் ஜெபிப்பதும் துதிப்பதும் அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. என்ன வந்தாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு இதை பிரிக்க முடியாது சவால் விடுவதே கிறிஸ்தவம். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. Glory be to God. Glory be to God. Hallelujah. அங்க இருக்கிறது குளிக்கல, வெளியில வரணுமா வரலையான்னு தெரியாது, தண்ணி தலைக்கு மேல போகுது, மூச்சுட முடியுமா முடியாதா தெரியாது. ஆனா அங்க இருந்துட்டு என்ன செய்யறது தெரியுமா? கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். பிரைஸ் தி லார்ட். அதை முழுமுழுக்காமல் யோபு சொன்னார் பாருங்களா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அப்படி பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அதான் ஒரு மனரம்யமான கிறிஸ்தவ வாழ்க்கை. உபத்திரவத்திலும் கர்த்தரை தேடுங்க, சோதனைகளிலும் கர்த்தரை தேடுங்க, பாடுகளிலும் கர்த்தரை தேடுங்க, நிந்தைகளிலும் கர்த்தரை தேடுங்க, அவமானத்திலும் கர்த்தரை தேடுங்க. எந்த நிலைமையிலும் சாப்பிடாம இருப்போமா, ட்ரெஸ் பண்ணாம இருப்போமா, சில காரியங்கள் செய்யாம இருப்போமா, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய பணிமுறை செய்யாம இருப்போமா, எவ்வளவு கஷ்டத்திலும் எவ்வளவு வேதனையிலும் எவ்வளவு நெருக்கத்திலும் இந்த பணிமுறைகளையும் காரியங்களையும் செய்யும் போது ஜெபத்தையும் துதியும் ஒரு நாளும் மறந்து விடாதீர்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். Glory to God. கையை உயர்த்தி ஆமென் மெய்மையோடு சொல்லுங்க. அல்லேலூயா. ஓகே ஓகே, நல்லா கவனிங்க. மகா ஆழமான கடலிலிருந்து கர்த்தாவே உடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். 56 என் சத்தத்தை கேட்டு என் பெருமூச்சுக்கும் கூப்பிடக்கூடிய செவியை அடைத்துக் கொள்ளாதீர்கள். இதுல 2 காரியத்தை பார்க்கிறோம். என் சத்தத்தை கேட்டீர் என்ன சொல்றார் சொல்லுங்க. இது ஒரு விசுவாச அறிக்கை, ஃபெய்த் கன்ஃபெஷன். ஒரு விசுவாச அறிக்கை இருக்கிறது குழிக்குள்ள.
இருக்கிறது ஆழத்துக்குள்ள, தலைக்கு மேல பிரச்சனை, தலைக்கு மேல தண்ணீர். ஆனா இவர் என்ன சொல்றார்? என் ஜெபத்தை கேட்டீர். அதைத்தான் இயேசு சொல்கிறார், விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று விசுவாசிங்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏனென்றால் விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கூடும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். விசுவாச அறிக்கை பண்ணுங்கள். ஆமென். ஜெபம் பண்ணி முடிக்கும்போது சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு அற்புதம் செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு இந்த காரியம் தந்து விட்டதற்காய் ஸ்தோத்திரம், எனக்கு விடுதலை தந்ததற்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்புறம் அவங்க ஈசாக்கு பலி செலுத்த போறாங்க. பிள்ளை கேட்கிறப்பா, நெருப்பு இருக்கு, கத்தி இருக்கு, கட்டை இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்கே? ஹலோ ஹலோ. அவன் ஆபிரகாம் சொல்கிறார், பலிக்கு தேவையான ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவர் யெகோவா ஈரே. உங்க வாயிலிருந்து எப்பொழுது விசுவாச அறிக்கை வருமோ, உங்க வாயிலிருந்து எப்பொழுது விசுவாச வார்த்தை வருமோ, அடுத்த பகுதியில் உங்களுக்காக அவர் எல்லாவற்றையும் ஆயத்தம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்களேன். எனவே வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. நாமோ கெட்டு போக பின்வாங்குவதாகிறாமல் ஆத்துமா ஈடேற விசுவாசிக்கிறவராக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. கெட்டு போக பின்வாங்காமல் ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. நல்ல செய்தி சொல்ல போறேன், கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு இருக்கேன், இதை கவனிங்க. செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். விசுவாச அறிக்கை பண்ணுங்க, சூழ்நிலையை பார்க்காதுங்க, விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. ஓகே. என் பெருமூச்சுக்கும் கூப்பிடுதலுக்கும் செவியை கிடைத்துக் கொள்ளாதீங்க. சில நேரம் ஜெபம் வரல, பெருமூச்சு தான் வருது. உடைய பெருமூச்சு ஜெபமாய் மாறப் போகிறது. ஆமென். சில நேரத்துல பாருங்க, அல்லேலூயா, பெருமூச்சு தான் ஜெபமா மாறும், கண்ணீர் தான் ஜெபமா மாறும். கண்ணீர் எல்லாம் ஆண்டவர் துருத்தியில வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கை உயர்த்தி ஆண்டவர் மகிமையை சொல்லுங்க. இந்த ஒரு வார்த்தை நீங்க சிந்திக்கணும். அது 57 பாருங்க. உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி போறோம். அந்த வார்த்தை கவனிங்க. செய்திக்கு முன்னால் இந்த வார்த்தை லைட்டா தியானிக்கலாம். உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீ, சத்தமா சொல்ல வேண்டும், அணுகி. அதுக்கு ஆப்போசிட் வார்த்தை என்ன? விலகி. ரைட்? அப்படிதானே? அணுகி அப்படின்னா இன்னொரு வார்த்தை என்ன? விலகி. ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு விலக மாட்டேன், நான் கைவிட மாட்டேங்க. நல்ல கவனிங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். எந்த மனிதர்களும் எந்த உறவுகளும் சொந்த பிள்ளைகளுக்கு கூட உதவி செய்ய முடியாத இடத்தை காட்டி தரேன். எஸ்பியா இருக்கலாம், கலெக்டரா இருக்கலாம், மினிஸ்டரா இருக்கலாம், ஜனாதிபதியா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எவ்வளவு பெரிய அதிகாரியா இருக்கலாம், தாசில்தாரா இருக்கலாம். ஆமென். ஆனாலும் சொந்த பிள்ளைக்கு கூட உதவி செய்ய முடியாத 2 இடத்தை காட்டி தரேன். ஊரை நீங்க கண்டுபிடிங்க. அந்த இடத்துக்கு கர்த்தர் வரலாம்னு சொல்ல விரும்புகிறேன். கை உயர்த்தி நிலையில சொல்லுவோம். கவனிங்க. இப்போ பாருங்க, ஜனவரி வந்துச்சுன்னா February, March கவர்மெண்ட் எக்ஸாம் வரும். +2, 10th. அடுத்த பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் செமஸ்டர் எக்ஸாம் பிள்ளைகள் முடிச்சிருக்காங்க. அடுத்த பிறகு நெட் நீட் எக்ஸாம்ஸ் வரும். அடுத்த குரூப் 1, 2, 3, 4 எக்ஸாம்ஸ் வரும். பாருங்க, எப்போ அவங்க என்ன ஆசை தெரியுமா? நான் மட்டும் பிள்ளை கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைக்கு ஒரு வேலை கிடைக்கணும், ஒரு அரசு வேலை கிடைச்சா நல்லா இருக்கும், ஒரு ஜாப் செக்யூரிட்டி இருந்தால் நல்லா இருக்கும். ஓகே, நாளைக்கு அரசாங்க தேர்வு. இன்னைக்கு அம்மா என்ன செய்கிறாங்க, கூட இருந்து நைட்டு 12 மணி நேரம் பிள்ளைகிட்ட டீ போட்டு கொடுத்து படிக்க வச்சு, உடைய ஓன கட்டா படிக்கணும் கட்டியா. நம்ம காலையில் 5 மணிக்கு எழுப்பி விட்டு, இன்னைக்கு நான் உபவாசம் கட்டாக நான் ஜாப் பண்ணுறேன், நான் இன்னைக்கு லீவ் போட்டுருக்கேன், உங்க கூட நான் வரேன் எக்ஸாமுக்கு, நான் நான் உனக்காக ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகலாம். 10 மணிக்கு எக்ஸாம்னா 9:30 to 9:45 எக்ஸாக்ட்லி உள்ளே இருக்கணும். கண்டிப்பாக நான் கேட்குறேன், காலையிலையோ வெளியிலையோ மரத்து நிழலையோ உங்கள் அப்பா அம்மா இருந்துக்கலாம், உள்ளே அனுமதிப்பாங்களா? இல்லை பாஸ்டர், எனக்கு பிள்ளை ரொம்ப வீக்கு கட்டியா, கொஞ்சம் பக்கத்தில் விட்டியா, கொஞ்சம் சொல்லி கொடுப்பேன், சவுட்டி வெளியே தள்ளுவோம். எனக்கு எத்தனை கிலோ இல்லை, நான் கலெக்டர் கட்டியா, நான் கலெக்டர், எனக்கு பிள்ளைக்கு பக்கத்தில் உட்காந்து கொஞ்சம் கலெக்ட் பண்ண விரும்புகிறேன்னா நடக்காது. அனுமதிப்பாங்களா இல்லையான்னு சொல்லுவேன். ஒரு நீங்கள் முடிக்கிறது பார்த்தா போவே போலதான் தோணுது. கட்டினா இட்ஸ் நாட் அலோன். ஹலோ, எவ்வளோ பெரிய ஆள் போக முடியாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பிளாஸ்டர், அதை ரொம்ப வேடிக்கையான சொல்லணும். அவங்க பையன் ரொம்ப வீக். இப்போ திருமணம் வாங்கி பிள்ளைகளுக்கு நல்ல முடியிருக்காங்க. ஆங்கிலமே ஒரு தமிழ் மீடியம் படிச்சு போய், அப்போ அன்னைக்கு இன்னைக்கு ஆங்கிலம் பரிச்சாத போகிறோம். பாஸ்டர்மாவும் ஜெபம் பண்ணுறாங்க, அவங்க சொன்னது. அப்போ பாஸ்டர்மா முழுக்கமாக ஜெபம் பண்ணுறாங்க. உடனே என் பிள்ளைக்கு ஒன்றும் தெரியாது பேதமை, என் பிள்ளை கையை பிடிச்சது இது எழுத மாட்டாங்க. பாஸ்டர் வரைக்கும் அப்படி ஜெபம் பண்ணாரு. அவருக்கு எத்தனை பேர் கையெல்லாம் பிடிச்சிருவா? அப்போ எப்படி ஜெபம் பண்ண ஆண்டவரே,
எப்படியாவது என் பிள்ளைக்கு உதவி செய்யறாங்க. இவங்க 2 பேரும் வேடிக்கையை ஜோம் பண்ணி முடிச்சாங்க. நடந்த உண்மை சம்பவம். என்னுடைய குடும்ப உறவினர் ரொம்ப நடந்த உண்மை சம்பவம். ஒரு பெரிய பட்டணத்துல இவர் எக்ஸாம் எழுத போனார். எந்த ஸ்கூல்ல எக்ஸாம் எழுதாலும் சொந்த ஸ்கூல்ல உள்ள எந்த டீச்சரையும் என்ன செய்ய மாட்டாங்க, அனுமதிக்க மாட்டாங்க. சூப்பர்வைசருக்கு வெளியில இருந்தா வருவாங்க. இந்த டீச்சர்ஸ் தான் வேற இடத்துக்கு போவாங்க. ரைட்? ஏன்னா சொந்த ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யக்கூடாதுல்ல. அப்போ இவன் அதில் உட்காந்துருந்தா ஆங்கில பரீட்சை கட்டாயம் பாஸ் ஆக மாட்டோம், ஃபெயில் ஆகும், ஒன்றுமே தெரியாது. ஆங்கிலம் அவருக்கு ஒன்றுமே வராது. திடீர்னு அந்த சூப்பர்வைசிங் பண்ண அந்த டீச்சர் எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா, ஏதாவது துணி வச்சிருக்கீங்களா, அப்படி இப்படி எல்லாம் பார்த்துட்டு அப்படி சுற்றிட்டு டைம் ஆகும்போது கொஸ்டின் கொடுக்கணும்னு கொடுத்துட்டு திடீர்னு பார்க்குறாங்க. கிட்ட வந்து இவரை பார்க்குறாங்க, இந்த பாஸ்டருடைய பையன்களா. அவங்க இந்த சூப்பர்வைசர் வேற ஒரு சர்ச்சுக்கு வர ஒரு விசுவாசிகள் அந்த பாஸ்டருக்கு நெருங்கி தொடர்புள்ள அவங்க உள்ள வந்து கேட்டாங்க, வேற சொல்லி கேட்டாங்க, நீ இந்த பாஸ்டர் பையன் தானே? ஆமா. மண்டு வர ஒன்றும் வராதுலாம் உங்க அப்பா எப்படியும் சொல்லியிருக்காங்க, ஆங்கிலமே வராதுன்னு. கடைசியில் அவருக்கு சொல்லி கொடுத்தா, இவருக்கு மட்டும் சொல்லி கொடுத்தா மற்றவங்க என்ன செய்வாங்க, சந்தேகப்படுவாங்க. அதனால எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துருக்காங்க. எல்லாரும் சூப்பரா எழுதுனா, இவன் என்ன அவளுக்கு உருட்டிட்டு இருக்காங்க. எழுது இதை கடைசியில் வீட்டில் வந்து போன் பண்ணி சொல்லியிருக்காங்க, பாஸ்டர் உங்க பையனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் அந்த பள்ளிக்கூடத்துக்கே சொல்லி கொடுத்துருக்கேன், எனக்கு போதும் ஆயிட்டு பாஸ்டர். பாஸ் ஆயிட்டாங்களா? இல்லை கெத்தா இருக்கீங்களான்னு. ஹலோ, அவர் கரெக்டாக கொண்டு வந்துட்டாங்களா? மனுஷன் வர முடியாத இடத்துக்கு கர்த்தர் வருவார். ஆமாம், சொல்லுங்க பார்க்கலாம். என்னோட சொல்ல உங்களுக்கு நல்ல விளைச்சல் பெற்றீங்கன்னா கரெக்டாக சொல்லுங்க. பிள்ளைகளை பெற்றெடுத்து பாக்கியாட்டிகளே சொல்லுங்க. இன்னைக்கெல்லாம் வீட்டில் இன்னைக்கு பிரசவம் பார்க்க முடியாது. இன்னைக்கு வீட்டில் பிரசவம் பார்த்தா அரசாங்கத்தில் அனுமதி இல்லை, அவங்க அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. உங்க நல்ல பிள்ளைகளுக்கு இருந்தாலும் தோற்றுரும், பிள்ளைகள் மேட்ச் ஆகிட்டாங்க தோற்றுரும், பிள்ளைகள் காலேஜ்ல முடிச்சிட்டாங்க, நல்ல அலைன்ஸ் கிடைச்சது, பிள்ளைகளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. திடீர்னு ஒரு நாள் ஒரு மகன் சொல்றாங்க, அம்மே குட் நியூஸ், நான் கன்சீவ் ஆகிட்டேன், வெரி குட். 8 10 மாசம் 9 மாசத்துல ஜாப் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. திடீர்னு ஒரு நாள் லேபர் பெயின் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வர்றாங்க. கூட்டு போனோட ஹாஸ்பிட்டலில் உள்ள போனோட தலை திரும்பல, அதனால கண்டிப்பாக இது சிசரின் பண்ணணும், தேவைப்பட்ட மேஜர் ஆப்ரேஷன் பண்ண வேண்டியிருக்குன்னு உள்ள வச்சுட்டு ஹஸ்பண்ட்லாம் கையில் வாங்குறாங்க. எல்லாரும் லட்சங்களை கட்டிட்டு வெளியே இருப்பாங்க. ஹலோ, எந்த தாயாவது எனக்கு பிள்ளை பாவம் கட்டினா அப்போ ரொம்ப முடியாது, எங்கே இப்படி உள்ள வேணாம் ஆப்ரேஷன் தேட்டர்ல அப்படி போறது யாராவது இருக்கீங்களா? அப்படி போறது குழப்பம் இல்லை. அதுக்கப்புறம் போன பிறகு பிள்ளைக்கு ஆப்ரேஷன் இல்லை, உங்களுக்கு ஆப்ரேஷன் கேட்டீங்களா? நீங்க விழுந்துருவீங்களா, அடிபட்டுருங்களா, அந்த ரத்தத்துல பார்க்க முடியாதுல்ல. ஏன்னா பணத்தை கட்டிக்கு பிள்ளை பிரசவத்துக்கு பக்கத்துல போய் நிற்க முடியலப்பா. 100 தேடி கண்டுபிடிக்க ஒன்று சொல்றேன், நீ கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் அணுகி வரலாம். ஆமென் சொல்லுங்க. எந்த ஆபத்தா நெருக்கமா இயேசுவே சொல்லுங்க, அவர் தேடி வருவார். அல்லது உரடி பாடுவோம், ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை தப்புவித்தே ஒற்றுமை. நல்ல கை தட்டி பாடுவோம், சத்தம் வர மாதிரி. என்னை தப்புவித்தே ஒற்றுமை சிப்பாய் என்று காத்துவரை சந்தோஷம் பதிலே சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப இந்த வார்த்தைக்கு அர்த்தம் புரிஞ்சுதா? கிடக்கிறதங்க ஆழத்துல, கிடக்கிறதங்க குழிக்குள்ள, கிடக்கிறதங்க பள்ளத்துக்குள்ள, நெருக்கத்துக்குள்ள, போராட்டத்துக்குள்ள கூப்பிட்ட நாளிலே அணுகி. இதான் இப்பதான் செய்தி ஆரம்பிக்க போறேன். கவனிங்க, அணுகி கர்த்தர் என்ன சொன்னா,
பயப்படாதே. இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. நெருங்கி வந்து கர்த்தர் சொன்னார், பயப்படாதே. ஹalleluya, glory to God. நல்ல கவனிங்க. சில நேரம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், பயம் நம்மை ஆளுகை செய்து விடுகிறது. எதிர்காலத்தை குறித்த பயம், சூழ்நிலை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், பொருளாதாரத்தை குறித்த பயம், வேலை குறித்த பயம், வியாபாரத்தை குறித்த பயம், ஏதோ ஒன்று பயம் பயம் பயம். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். தயவுசெய்து தேவன் எங்களோட பேச விரும்புகிறார். பயத்துக்கு இடம் கொடுக்கிறார். பயம் உங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அறிந்து அறியாமல் பயத்துக்கு இடம் கொடுத்து விடுறோம். நம்ம பட்ட அபிஷேகம் என்ன? அந்நிய பாஷையில பேசுறவங்க ஆவில நிலைமை கையை அடிச்சு ஆவியில கை கொடுறோம்ல, அபிஷேகம் என்ன? ரோமர் 8ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறோம், 15ஆம் வசனம். ரோமன் சாப்டர் 8:15. 8:15 என்ன சொல்கிறது பாருங்கள். நாம் திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்துவத்தின் ஆவியை பெறாமல், அப்பா இதாவே கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்துவத்தின் ஆவியை கர்த்தர் நமக்கு தரவில்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய மேன்மை என்ன? பரிசுத்த ஆவியானவர் என்றால் என்ன? கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு. திரும்பவும் பயப்படுகிறதுக்கு தேவன் நமக்கு அடிமைத்துவத்தின் ஆவியை தரவில்லை. அல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? நீ கர்த்தரோட தான் பேசுற. பயத்தின் ஆவியோடு வாழ்வீர்களானால் தேவ பிள்ளையே, அந்த பயம் முடிவில் நாளாக கொண்டு போய்விடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏசாயா வாசிக்கிறவங்க கையை பிடித்து கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே, நான் உனக்கு துணை இருக்கிறேன். Glory to God. இன்னைக்கு கவனிங்க. listen. Hallelujah. ஆமென். ஸ்தோத்திரம். பயம் வேதனை உள்ளது. நீங்க யோவான் நிருபத்தில் வாசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரம் அந்த 18ஆம் வசனத்தை வாசிக்க முடியுமா? 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்க. அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறமே தடுக்கும். பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? அன்பில என்ன இல்லை? பயம் இல்லை. தேவன் மேல நீங்க வைக்கிற அன்பு, ஹalleluya, கர்த்தர் மேல நீங்க வைக்கிற அன்பு, அதுல பயம் இல்லை. பூரண அன்பு, நீங்க தேவன் மேல பூரணமான அன்பு வச்சா பூரண அன்பு பயத்தை புறமே தள்ளும். பயம் வேதனை உள்ளது. சொல்லுங்க, பயம் என்ன உள்ளது? இதமா சொல்லுங்க, பயம் என்ன உள்ளதுமா? சத்தமா சொல்லுங்க, பயம் என்ன உள்ளது? இப்படி நடந்துப்போ, அப்படி நடந்துப்போ. தேவ சித்தம் நடக்க அவர் பார்த்துக் கொள்வார். ஒரு நாளும் கலங்காதீர்கள். தேவ சித்தம் இல்லாம தேவன் அனுமதிக்காம ஒரு காரியம் நடப்பது இல்லை. சந்தோஷமா கையெழுதி அவர் கைவல்லிலே சொல்லுங்களேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால பயத்துக்கு இடம் கொடுக்கல. சங்கீதக்காரர் என்ன சொல்றாரு பாருங்களேன். 56:3 பாருங்க. Psalms 56:3. சங்கீதம் 56:3 சங்கீதக்காரனுடைய ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். வாசிங்க. எடுத்தீங்களா? தேடிட்டே இருக்கீங்க. தேடுங்கள் கண்டெடுக்கிறீங்க. 5 புதிய பாட்டில் தேடுறா, தேடி காணாதப்ப இல்லையா போட்டு. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். எப்படி சொல்லுங்க? எல்லாருக்கும் ஏற்படுகிறதா? நான் அந்த பயத்தையே சாப்பிட மாட்டேன், பயந்து கிளம்பி விட மாட்டேன். பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். நமக்காக மரித்து அடக்கப்படப்படும் உயிர் தொடர்ந்து உயிர் இருக்கிற தேவன் இயேசுவை நம்புங்கள். ஆமென். நான் பயப்படுகிற நாளில் யாரை நம்புவேன்? உம்மை நம்புவேன். ஹalleluya. அவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். என்ன வெளிப்படுது 21 நமக்கு தெரியும். ஆமா, பயப்படுகிறோம், அவிசுவாசிகள், அருவருப்பாதவர்களும், கொலைபாதகரும், லாஸ்ட்ல பொய்யடைகளும் உண்டாபரணமாகி அக்னிமத்தி நரகங்களுக்கு கடத்தில் நெசுவார் கடலில் பங்கடைவார் எழுதியிருக்கிறது. அவன் ஒரு பயம் ஒரு மனிதனை எங்கே கொண்டு போய் சேர்த்து விடும்? நரகத்திலே கொண்டு போய் சேர்த்து விடும். பயத்திற்கு இடம் கொடுக்காதீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனாலதான் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார். நீங்கள் அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கப்பல் பயணம் 276 பேர், 14 சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் ஒன்றுமில்லை. ஆரம்பத்தில் வாசிக்கிறோம், தப்பி பிழைப்போம் என்கிற நம்பிக்கை போது மற்ற போயிட்டார். அந்த சந்தர்ப்பத்திலே 276 பேரில் ஒருவர் அல்ல, 275 பேருக்காக ஒருவர். என்ன அவரை பார்த்து கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. 27, 24 வாசிங்க. அவனை நீ பயப்படாதே, ராயன் முன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் சொல்ல உனக்கு திட்டம் இருக்குப்பா, இதை கண்டு பயப்படாத. நான் சொன்ன பாத்தீங்களா,
தேவன் உங்களுக்கு வைத்தவைகளை பார்க்கிற வரையிலும், தேவன் வைத்த நன்மைகளை பார்க்கிற வரையிலும், தேவன் வைத்திருக்கிற உயர்வை பார்க்கிற வரையிலும், இப்பொழுது பார்க்கிற இவைகள் தற்காலிகமானதே. புயல் தற்காலிகமானது, சூரியன் சந்திரனுக்கான சுனாமி தற்காலிகமானது, இந்த காற்று மழை தற்காலமானது. என காரணம் என்னை குறித்து நோக்கம் வைத்திருக்கிறார், நான் ராயனுக்கு முன்னால் போய் நிற்க வேண்டும். கர்த்தர் சொல்கிறார், பயப்படாதே. கடல்ல உலகம், கப்பல் விசுவாச வாழ்க்கை. இந்த மகளப்பட்ட மலர்ல அக்கறைக்கு யாத்திரை செய்யும் சீயோன் செஞ்சாரி ஆழங்கள் கண்டு நீ பயப்பட வேண்டாம். காற்றையும் கடலையும் எதிர்ப்பான் களி உள்ளோர் படகில் உண்டு. அல்லேலூயா. இந்த தேசம் ഇവിടെ പരദേശവാസിയാണോ, അക്കരയാമുണ്ട് ശാശ്വത നാട്, അവിടെ എനിക്കൊരു ഭവനമുണ്ട്. അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സയ്യോൻ സഞ്ചാരി ഓഴങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. ഒരു കൈതരി പാടില്ല, പാടല്ലാറില്ല. കമാ പാടലാമോ? അക്കരയ്ക്ക് യാത്ര ചെയ്യും സയ്യോൻ സഞ്ചാരി ഓഴങ്ങൾ കണ്ടു നീ ഭയപ്പെടേണ്ട. അക്കരയ്ക്ക് നല്ല കൈതരി സത്ത വന്നു ഓഴങ്ങൾ
Oh, receive the power of the Holy Spirit. சந்தோஷம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. குழிக்குள்ள கிடக்கிறாரு, எதிர்காலம் உண்டான்னு தெரியாது, பகைக்கப்பட்டிருக்கிறார், வெறுக்கப்பட்டிருக்கிறார், இனி எழும்புவாரான்னு தெரியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, பயப்படாது. சொல்லுங்க, என்ன சொல்றாரு? பயப்படாது. உங்களை பார்த்து சொல்ற, தெய்வ சித்தம் இல்லாம ஒரு குடும்பத்துக்கு கர்மங்களா வர முடியாது. தெய்வ சித்தம் இல்லாம குறிப்பிட்ட நபருக்கு நீ கணவனா மாற முடியாது. தெய்வ சித்தம் இல்லாம சொந்த ஊரை விட்டு வேற இடத்துக்கு கொண்டு வரல. கர்த்தரை பார்த்து சொல்றாரு, சூழ்நிலை பார்க்காத, நீ பயப்படாது. அந்த வாக்குத்தத்தம் இன்னைக்கு அதுதான். இன்னைக்கு 3 காரியத்தை பேசப்படுறேன். இவ்வளவு நேரம் தியானிச்சோம்ல, தேங்க்யூ. இவ்வளவு நேரம் தியானிச்சோம்ல, இது எங்க இருக்கு? பேச மாட்டேங்க. ஹலோ, இவ்வளவு நேரம் தியானிச்சோம்ல, எங்க இருக்குன்னு புலம்பல் இருக்கு. புலம்பாதுங்க, புலம்புறது அவரு புலம்புறது இல்ல. எங்க இருக்குன்னு பார்க்கலாமா? இறைமையை தீர்க்கதரிசன புத்தகம் 38ஆம் அதிகாரம் எழுதி வைங்க. புலம்பல் அங்கே எழுதுங்க, இது எங்க எழுதுங்க. பைபிள் அப்படி ஒரு கண்கோடம் எழுதி வைங்க. இறைமையை 38ஆம் அதிகாரம் 1 முதல் அநேக வசனங்களை வாசிக்க எழுதி கொள்ளுங்கள். 38ஆம் அதிகாரத்தை வாசிக்க திருப்பி வேண்டாம், வாசிக்க வேண்டாம். என்ன பாருங்க, இருக்கா? எடுத்துட்டீங்களா? இருக்கா இல்லையா? 38ஆம் அதிகாரத்தில் இருக்கான்னு ஏன் பைபிள் கேட்டீங்களா? இங்க பிரசங்க கேட்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நீ பாருங்க, பார்க்கலாம், பாருங்க. பிரசங்க கேட்கறதுக்கு ஒரு மெத்தட் இருக்கு. நாங்க நல்லா பிரசங்கம் பண்றதும் சரியில்லாம பிரசங்கம் பண்ணுறது உங்ககிட்ட தான். முதல்ல பிரசங்கியார் முகத்தை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கணும். கவனிக்க, பிரசங்கியார் முகத்தை பார்த்து சிரிக்கணும், முறைக்க விடாது. கேட்டீங்களா? பிரசங்கியார் முகத்தை பார்த்து இங்க பாருங்க, சிரிச்சுட்டே இப்படி தலையாட்டிட்டே இருந்தா கொஞ்சம் கொஞ்சமா உள்ள போகுதுன்னு அர்த்தம். ஆனா நீங்க கண்ண மூடி இப்படி தலையாட்டிட்டீங்கன்னா ஒண்ணுமே இறங்கலன்னு இருக்கும். அந்த ஒரு மெத்தட். பிரசங்கியார் முகத்தை பார்த்து சிரிச்சா முகத்தை எட்டி பார்க்க மாட்டாங்க. கேட்டீங்களா? ஞாயிற்றுக்கிழமையில ஒரு சகித்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை நீங்கள் பார்க்கும்போது விரும்பப்படுத்த விருப்பம் இல்லாத மன்னித்துக் கொள்ளுங்கள், சகித்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா. அதனால அப்படி சந்தோஷமா இருக்கு. மோத்த குறைச்சிட்டு இருக்கணும். உள்ள அதை மனம் கேட்டு நல்ல பிரசங்கம் கேட்கணும். கர்த்தருக்கு சோதனம். இறைமை 38 இருக்கா இல்லையா? இருக்கு. இந்த சரித்திரம் எல்லாம் எங்க இருக்கு? அது ஒரு புலம்புறது. இது சரித்திரம் 38ஆம் அதிகாரத்தில் சிதைக்கிய ராஜா காலத்துல நடந்த சம்பவம். ஒன்னே ஒன்று சொல்லி செய்திக்குள்ள வாங்க. கவனிங்களேன், கர்த்தர் என்ன பேசுறார்? பயப்படாது. என்ன பேசுறார்? வெறுக்கப்பட்ட போது, கைவிடப்பட்ட போது, உதாசீனப்படுத்தப்பட்ட போது, அழிவுக்கு நேராக போய் கொண்டிருந்த போது, மரணமா ஜீவனா தெரியாது அப்படின்ற போது கர்த்தர் பேசுற வாக்குத்தத்தங்கள் சாதாரணமானவர்கள். வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் 31,173 வசனமா பைபிள்ல 25-23 ரைட் டாக்டர் பாஸ். அதுல 8,100 வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அதுல ஒரு வாக்குத்தத்தம் தான் கர்த்தர் பேசுகிறார், நீ பயப்படாதே. அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிங்க. இது ரொம்ப சொல்றேன். 4 பிரபுக்கள் சேர்ந்து ராஜாவை போய் அவரை தூக்கி இப்படி பண்ணிட்டாங்க. ஆனா எபிரேயன் இல்ல, படிச்சு பாருங்க, வீட்டுல போய் தெரியும். எபிரேயன் அல்ல, அவன் எருசலேமை சார்ந்தவன் அல்ல. பக்கத்து நாடு ஆப்பிரிக்காவை சார்ந்த, எத்தியோப்பியாவை சார்ந்த ஒரு எபத் மலை. சொல்லுங்க அந்த வார்த்தைய, எபத் மலை. சத்தமா சொல்லுங்க. ஓ கடவுளே, பேர சொல்லுங்க. எபத் மலை நமக்கு வராது. கேட்கலாம். நமக்கு குளோரி, மரியா, ரெபேக்கா, எஸ்தர் நல்ல பைபிள் இதெல்லாம் சொல்லிட்டு நமக்கு இந்த அந்நிய பாசம் வாயில வராது. எபத் மலை. சத்தமா சொல்லுங்க, மறக்கக்கூடாது. நீங்க இவன் கேள்விப்படுறான். இறைமை வந்து எங்க போட்டாங்க. அவன் அந்த நாட்டுக்காரன் கிடையாது, ஒரு எபிரேயன் அல்ல, ஒரு யூதர் அல்ல, ஒரு எருசலேம் சிட்டிசன் அல்ல, வேலை ஒரு பிரபுவும் அல்ல, ஒரு பிரதானி, வேலைக்காரன், ஒரு சீஃப் வேலைக்காரன். இவன் நேர துணிஞ்சு ராஜாட்ட போறான். ராஜாட்ட அப்படி போக முடியாது. அரண்மனையிலே அனுமதி இல்லாமல் அப்படி நுழைய முடியாது. எஸ்தர் புத்தகத்தில் வாசிக்கலாம். சொந்த மனைவியாரும் ஆபீஸிங்களா இருக்கும்போது பெர்மிஷன், அனுமதி இல்லாம போக முடியாது. துணிந்து போகிறார். ராஜா பெஞ்சின் வாசல்ல உட்கார்ந்து, ராஜாவே, ராஜா வெட்டி பார்க்கிறார். இது அபத்தமான செயல். எனவே அவர் குறிப்பில் தூக்கி போட்டிருக்காங்க. சாப்பாடுல செத்து போவார். கவனிங்க,
ஒன்று சொல்லட்டுமா, உங்களுக்கு விரோதமா அநேகர் எழுப்புறாங்களோ, உங்களுக்காக உங்களை நேசிக்கிற, உங்களுக்கு உதவி செய்கிற, திறப்பில் இருக்கிற ஒருவரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பார்கள். அவன் ஒரு வழியாக உனக்கு எதிராக புறப்பட்டு வருவார்கள், 7 வழியாக ஓடி போவார்கள், தேனீக்களை போல வளைந்து கொள்வார்கள், முள்ளில் பற்ற நெருப்பை போல அடைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தில் வந்தவர்களையும் சகரிப்பேன். என அழுத, இதை வாசிச்சபோது அழுத. ஏன்னு சொல்றேன், ராஜா என்ன நினைச்சாலும் தெரியல. ராஜா சொல்றாரு, எவன் மேலே வந்து உடனே போ, 30 பேரை கூட்டிட்டு போ. எத்தனை பேரை தூக்கி போட்டு எத்தனை பேரு? 4 பேர். கிணத்துல தூக்கி போட்டு எத்தனை பேரு சொல்லுங்க? கிணத்துல தூக்கி போட்டு எத்தனை பேரு சொல்லுங்க? கிணத்துல தூக்கி போட்டு எத்தனை பேரு? 4 பேர். ராஜா எத்தனை பேரை சொல்றாரு? 30 பேரை கூட்டிட்டு போ, சீக்கிரம் தூக்கி வெளியே விட்டுரு. சில நினைச்சிருக்கா, இவன் இதோட அழிஞ்சா, இவன் இதோட செத்தா, பார்ப்போம், எழுப்புறத பார்த்துவோம். சிலர் அழிவை நோக்கிட்டு இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ண போகிறார். உங்க தேசிய ஒரு கூட்டத்தை எழுப்ப போகிறார். உங்களுக்கு வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிற சிலரை கர்த்தர் எழுப்ப போகிறார். ஹalleluya, ஹalleluya. ஒருவேளை 4 பேர் நினைச்சிருக்கலாம், வெளியே வந்து பார்க்கலாம், இதுல இருந்து வெளியே வந்து பார்க்கலாம், கடன் பிரச்சனை வெளியே வந்து பார்க்கலாம், உள்ள பிரச்சனை வெளியே வந்து பார்க்கலாம். இல்ல, வெளியே கொண்டு வருகிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். ஹalleluya, ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. உடனே என்ன பண்ண தெரியுமா? கவனிங்க, பிறவாசிங்க. உடனே என்ன பண்ண தெரியுமா? நேர ராஜாவின் பொக்கிஷ அறைக்கு கீழே இருக்கிற அறைக்கு போனான். எங்க போனா சொல்லுங்க? ராஜாவுடைய பொக்கிஷ அறைக்கு கீழே இருக்கிற அறையில போய் கந்தலான துணிகளையும் பழைய புடவைகளையும் எடுத்துட்டு வந்தான். சொல்லுங்கம்மா, கந்தலான துணிகளையும். பதில் சொல்லுங்க. என்ன பாருங்க, உள்ள இருக்கணும், நீங்க என்ன பாருங்க, கந்தலான துணிகளையும் பழைய புடவைகளையும் பார்த்தா. அந்த காலத்துல புடவை இருந்துருக்கு. நீங்க 10 வருஷம் கழிச்சு புடவைகளை பார்க்க முடியாது, பொருட்காட்சியெல்லாம் பார்க்கணும். கேட்டீங்களா? சொன்னேன், நம்ம வந்ததை நமக்கு சொல்லி பழக்குவாங்கல்ல, சொன்னேன். அந்த காலத்துல புடவை இருக்குன்னு சொல்ல வந்தேன். கேட்டீங்களா? பைபிள்ல இருக்கு. அப்போ இந்தியா கலாச்சாரம் மட்டும் இல்லை, அது அங்கே உள்ள கலாச்சாரம். கேட்டீங்களா? அப்போ இந்த பழைய துணியும் இந்த சேலை எதுக்குன்னு காப்பாற்ற போகும். இவர் எங்க போய் எடுக்கிறாரு? பழைய துணி எடுக்கிறாரு, சேலை எடுக்கிறாரு. எதுக்கு? அதில் சொல்லுங்க. தப்போ ரைட்டு சத்தமா சொல்லுங்க. கேட்கல. எப்படி அந்த துணியை வச்சு கைது செஞ்சு காப்பாற்றுறதுக்கு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நீங்க பைபிள ஒழுங்கா படிக்க மாட்டீங்கன்னு தெரியுது. கேட்டீங்களா? பழைய துணியை வச்சு நீ கட்டி இழுத்தா 75-80 கிலோ ஆளு அத்து விழுந்து செத்துற மாட்டான், கதை கொள்ளலாம். இப்போ சில யோசிக்காங்க, இதான் பாஸ்டர் பதில் சொல்ல மாட்டேன். கேட்டியா? நீங்க அது சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியும். இல்லை சார், இல்லை சார், ரொம்ப நல்ல ஊதிங்க. நான் ரொம்ப அழுதுச்சேன். ஏன் அழுத தெரியுமா? கயிறு எடுத்துட்டு போறாங்க. இந்த கயிறுல இந்த பழம் துணிகளையும் சேலையும் கட்டி எங்க இறக்குறாங்க? கிணத்துல இறக்கிட்டு இது பாக்குறாரு. அக்கில்ல வச்சுக்க இந்த கயிறு எங்க போடணும்? கழுத்துல போட முடியாது. கேட்டீங்களா? ஆடு போக்கு அவன் கயிறு ஸ்கூல்ல கொடுத்து முடியும். நான் ரொம்ப அழுத. ஏன் தெரியுமா? 4 பேரும் கொல்ல நினைக்கிறான். அவன் கர்த்தர் ஒரு மனுஷனை எழுப்புறான். என் ஊழியக்காரன் காயப்படக்கூடாது, என் ஊழியக்காரன் ரத்தம் வந்துடக்கூடாது, என் ஊழியக்காரன் ஒரு கீரல் வந்துடக்கூடாது, என் ஊழியக்காரன் அழுதக்கூடாது. கரிசனை உள்ள ஒருவரை கர்த்தர் எழுப்புகிறார். அது எவ்வளவு ஷார்ட்ல மைண்ட்ல ஓடுது பாருங்க. காப்பாத்துன்னு சொன்ன உடனே கயிறை மட்டும் கொண்டு போகல, துணியை கொண்டு போய் அக்கில் அடக்கி வைத்துக் கொள். இருக்கு பைபிள் அப்படி இருக்கு. கர்த்தர் உங்களுக்கு எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்கம்மா. எனக்கு உடனே ஆண்டவர் ஞாபகப்படுத்துற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் நிறைவேற்றுகிறார். வெறும் வார்த்தை சொல்லுகிற தேவன் அல்ல, வாக்கினால் சொன்னதை கரத்தினால் அவர் நிறைவேற்றுகிற ஆண்டவர். பயப்படாத என்று வெறும் வார்த்தை சொல்லுகிற தேவன் அல்ல, உங்களுக்காக செயல்படுகிற கர்த்தர். இதை கைத்தட்டி ஏற்றெடுக்க பார்க்கலாம். அவர் வாக்கினால் சொன்னதை, உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை வாக்கினால் சொன்னதை, நாட்கள் வருகிறது, கர்த்தர் தம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்ற போகிறார். Glory to God. கை உயர்த்தி ஆண்டவரை நல்லதே சொல்லுங்க. ஹalleluya. ஓகே, நம்ம செய்திக்குள்ள போயிடலாமா? செய்தி இத ஆரம்பிக்க போறோம். கேட்டீங்களா? ஹலோ, இதுதான் செய்தி ஆரம்பிக்க போறோம். சில பேர் யோசிக்க முடிச்சிருக்கீங்களா பாஸ்டர்? ஆமா, எப்படியும் 1 மணி வரலும் நான் விட்டு விலகுவதும் இல்லை, இந்த கைவிடுவதும் இல்லை, மெய்யாகவே முடிச்சிருக்கேன். நானே உங்களை சொல்லிட்டேன் கூட போல. கேட்டீங்களா? கரெக்டா 1 மணிக்கு ஆத்மாவின் சொல்லி உங்க ஆத்மா கொண்டு போயிடலாம். கேட்டீங்களா? ரைட் கோட்ஸ். இன்னைக்கு கவனி, ஆண்டவர் என்ன சொன்னா? பயப்படாது. எல்லாரும் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க.
ரொம்ப சத்தமா சொல்லுங்க. கர்த்தரை தேற்றுகிறார். பயந்தது அது பொது ஆங்கிலத்தில் எப்படி இருக்கணும்? ஃபியர் நாட், இப்படிதான் இருக்கணும். ஆனா ஒரு டிரான்ஸ்லேஷன்ல இப்படி இருக்குன்னு ஒரு வேத பண்டிதர் எழுதி வைத்திருக்கிறார். ஸ்டாப் ஃபியர், பயப்படுறத நிறுத்து. ரட்சிக்கப்பட்ட விசுவாசியே பயப்படுறத நிறுத்து. அபிஷேகப்பட்ட விசுவாசியே பயப்படுறத நிறுத்து. பாரம்பரியமா கிறிஸ்தவன் சொல்லிக் கொள்றவனே பயப்படுறத நிறுத்து. ஏன் தெரியுமா? யாக்கோபு கர்த்தர் இருக்கிறார். உலகத்தின் முடிவு விருதும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த தேவன் என்னைக்கு உள்ள சகாரனுடைய தேவன், அவர் நம்மை மரணம் நடத்துவார். அல்லேலூயா, ஆமென். கவனிங்க, ஆண்டவர் சொல்ற வார்த்தை ஒரே குடும்பத்தை சார்ந்த 3 பேருடைய அனுபவத்தை சொல்லி நாம் நிவர்த்தி செய்யலாம். ஆண்டவர் என்ன பேசுகிறார்? பயப்படாதே. சொல்லுங்க, பயப்படாதே. யாரை பார்த்து சொன்னார்? கவனிங்க, 3 நபரை பார்க்க போகிறோம். பைபிள்ல பயப்படாதேங்கிற வார்த்தை எத்தனை இடத்துல இருக்கு? கவனிங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பயப்படாதேங்கிற சேம் வேர்ட். ஆமா, கிட்டத்தட்ட 51 இடத்துல சொல்லுங்க. கிட்டத்தட்ட 51 இடத்துல 36 முறை தேவனும் ஒரு 15 முறை மனிதர்களும் சொன்ன வார்த்தை. ஆக மட்டும் 51 இடத்துல பயப்படாத வார்த்தை. ஓகே, பரவாயில்ல, ஒரு தடவை சொன்னாலே போதும். 3 காரியம் சொல்லி முடிக்கிறேன். ஆபிரகாம், ஈசாக், அவருடைய மனைவி, 3 பேர் வாயிலும் 3 பேருக்கும் ஆண்டவர் சொல்ல வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். அதன் அப்படியே வார்த்தையை எடுத்துக் கொள்ளலாம். நம்பர் 1, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்தை வாசிங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனம். Genesis chapter 15 verse 1. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் ஒரு கேடகமும் மகாபிரியந்தலனுமாய் இருக்கிறேன் என்றார். யாரை பார்த்து சொன்னார்? எல்லாம் சொல்லுங்க, யாரை பார்த்து சொன்னார்? ஏற்கனவே வாக்குத்தத்தம் உண்டு அவருக்கு. ஏத்தனை சொல்ல பார்த்தீங்களா? வீட்டுக்குள்ள முடங்கி கிடந்தவரை வெளியே எடுத்துட்டு விட்டுச்சு. அதை சொல்லலாம் உங்களுக்கு? சொல்லலையோ? வீட்டுக்குள்ள இருந்தவரை வெளியே எடுத்துட்டு விட்டு இதை பார்க்க சொன்னாரு. நட்சத்திரத்தை. அதுக்கு அர்த்தம் என்ன? உனக்கு ஒரு சந்ததி தருவேன், ஸ்டாரா மாறும், பிரகாசிக்க ஒரு சந்ததி. ஒரு சந்ததி கிட்ட ஒரு பேர் போக முடியாது, ஒரு சந்ததி ஒருத்தர் தொட முடியாது. வாக்குத்தத்தம் உண்டு. ரொம்ப நாள் நடக்கல, 24 வருஷம் நடக்கல, 99 வருஷம் வரை நடக்கல. இவருக்கு பயம் வந்துச்சு. தாமதமாக ஆக நடக்குமா நடக்காதா, தாமதம் ஆக ஆக நடக்குமா நடக்காதா என்கிற ஒரு பயம் அவருக்கு வந்துச்சு. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொல்ல, பயப்படாதப்பா, நான் ஒரு துணை மகாபெரிய கேடகமாக இருக்கிறேன், பயப்படாத என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு கவனிக்க உங்களோடு கேட்கிறேன். 3 குறிப்பு. முதல் காரியத்தை நான் சொல்லணும்னு விரும்புறேன். என்ன பயம் தெரியுமா? இவருக்கு தாமதத்தை குறித்து பயம். எல்லாரும் சொல்லுங்க. 24 வருஷம் ஆயிடுச்சு. நீ குழந்தை பிறக்குமா? 93 வயசு ஆயிடுச்சு. என் மனைவிக்கு 89 வயசு ஆயிடுச்சு. அற்புதம் நடக்குமா? தாமதமாக ஆக ஆக சில நேரம் அவங்க வீடு கிட்ட தாமதம், இடமாக தாமதம், கடன் அடைக்க தாமதம், குழந்தை பிறக்க தாமதம், திருமண தாமதம், வேலை கிடைக்க தாமதம், நிறைய தாமதம் 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 தாமதம். சில நேரத்துல நமக்கு சோர்வையும் பயத்தையும் கொண்டு வந்துவிடும். சரி, நீங்க கவனிக்கிறீங்களா? இப்படி ஆண்டவர் யார் தெரியுமா? அதனதன் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார், சரியான நேரத்தில் அவர் செய்வார். நீங்க கவனிங்க. அப்போ கர்த்தர் தாமதிக்கிறவரா? நீங்க 2 பேர் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துக்கு பாதிய வாசிங்க. அது வருகை குறித்து சொல்லப்பட்ட வசனம். 2 பேர் 3:9 அதற்கு பாதி பகுதி தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல், எப்படி சொல்லுங்க, கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து தாமதமாய் இராமல் தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தன்னுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து அவர் தாமதமாய் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப தாமதம் கர்த்தரா? நான் சொல்ற வசனத்தை வார்த்தையை இருதயத்தில் எழுதிக்கிறீங்களா? பேரெல்லாம் எழுதி பழக்கணும், கையில் சேர்ந்து பழக்கணும், நல்ல அனுபவம். சில வார்த்தைகள் திரும்ப கேட்க முடியாது. ஒரு வார்த்தை சொல்லட்டுமா? தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். அதை ரிப்பீட் பண்ணுங்க, சொல்லுங்க. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். எல்லாரும் பதில் சொல்லுங்க.
பேச மாட்டேங்க. எல்லாரும் சொல்லுங்க, ஒன்றும் குழப்பம் இல்லை. கெட்ட வார்த்தை இல்லை, கேட்டீங்களா? ஓ, நான் சொல்றது நல்ல வார்த்தையா சொல்லுங்க. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும். கூட்டத்தில் உருவாக்கப்பட்டீங்கன்னா திங்கக்கிழமை காலம் உங்களுக்கு ஆசீர்வாதம் காத்திருக்கு. இந்த பிரசங்கத்தை உருவாக்கிட்டீங்கன்னா வீடு போறதுக்குள்ள கதவை தரத்துக்குள்ள ஒரு சில செய்தி காத்திருக்கு. அவர் தாமதிக்கிறவர் அல்ல. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். தாமதம் என்பது நாம் உருவாக்கப்படும். அப்படி கேட்கலாம், ஆபிரகாம் உருவாகல. தெய்வ சத்தம் கேட்டது உண்மை, அப்பறம் விட்டது உண்மை, அம்மையை விட்டது உண்மை, சொந்த பந்தம் ஊரு எல்லாத்தையும் விட்டது உண்மை, போகக்கூட விட்டது அறியாமல் புறப்பட்டது வந்தது உண்மை, விசுவாசம் உண்மை, எல்லாம் உண்மை. கேட்டீங்களா? அது வந்த இடத்துல கொஞ்சம் பஞ்சம். இவர் அங்கே மரியாதை இருந்திருக்கணும், கத்தர் வச்ச இடத்துல இருக்கணும், கத்தர் வச்ச சபையில இருக்கணும், கத்தர் வச்ச ரட்சிப்புல இருக்கணும், கத்தர் வச்ச அபிஷேகத்துல இருக்கணும். பின்மாறி போயிடக்கூடாது. ஹல்லேலூயா. நம்ம இஷ்டத்துக்கு போயிடக்கூடாது. ஆமென். கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறது அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறவன் சொல்லிருக்கிறான். ஸ்தானத்தை விட்டுறக்கூடாது, நம்ம பொசிஷனை விட்டுறக்கூடாது. ஆபிரகாம் இங்கே இருந்து எங்க போயிட்டாரு? பதில் சொல்லுங்க, எங்க போயிட்டாரு? எகிப்து போயிட்டாரு. எகிப்து ரொம்ப செழிப்பாரு. ரொம்ப நல்லா 2 முறை எகிப்துல டிராவல் பண்ணிருக்கேன். ஒரு முறை கப்பல்ல, அந்த நதி அவ்வளவு பெரிய நதி, ஒரு முறை போட்ல. சோ மஞ்சள் நதி அவ்வளவு செழிப்பு. ஆசியா கண்டத்தையும் ஆப்பிரிக்கா கண்டத்தையும் இணைக்கிற அந்த நைல் நதி எவ்வளவு பெருசு. ஆமா, ரொம்ப செழிப்பான நதி. இவரு இங்க பஞ்சம் வந்தாங்க. பேதுரு சொல்கிறது, பஞ்சத்தில் உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிவதில்லை. பைபிளை எப்படி இருக்கு? நான் இளைஞன் ஆகினேன், முதிர் வயதுள்ளவராக, ஆனாலும் நீதிமானுடைய சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிந்தது என் கண்கள் கண்டதில்லை. காரணம், பஞ்சத்தில் உயிரோடு காக்க கர்த்தருடைய கண்கள் அவர்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது. கையை உயர்த்தி ஆபரகம் சொல்லுங்க. ஹல்லேலூயா. glory to God. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லிசன் என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் கிருபை காணப்படுவதாக. ஹல்லேலூயா. பயந்து போய் எங்க போயிட்டார்? பஞ்சத்துக்கு பயந்து எகிப்துக்கு போனார். அங்க போற பயந்துட்டார். என்னை கவனிக்கணும். அங்க போய் என்ன சொல்றாரு? வாசிக்க நேரில் இருக்கிற வாசி தெரிஞ்சு மனைவிட்டு சொல்றாரு. மனைவிட்டு சொல்றாரு. உடனே போனா என்ன சொல்லியிருக்கணும்? ஒரு 10 வயசுல வித்தியாசம் ஒன்றும் கிடையாது. அவர் நம்மளை ஜனங்களெல்லாம் பார்த்து முரட்டாட்டம் உள்ளவர். எகிப்திய ஜனங்கள் கொஞ்சம் முரட்டாட்டம் உள்ளவங்க. நீ நேரடியாக பார்த்து ரஃபா இருப்பாங்க. இஜிப்சியன்ஸ் ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா இருப்பாங்க. சாஃப்ட் நேச்சர் கிடையாது. ஒரு சம்பவங்களை நான் எகிப்தில் வச்சு பார்த்தேன். ஏன்னா எகிப்துக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்க பஸ்ல முன்னால இருக்கிற ஃப்ரண்ட் சீட்ல தான் உட்கார்ந்து இருக்கும். பார்க்கறது நல்லா இருக்கும். அப்போ அந்த சீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டேன், எகிப்துக்குள்ள போனோம்னா டூரிசம் அங்கே ஒரு மிஷின் கன் வச்ச ஒருத்தர் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் சேஃப்டி அரசாங்க அப்பாயின்மெண்ட் பண்ணி. ஏன்னா எகிப்துடைய மெயின் இன்கம் டூரிசம். அதனால அவங்க எப்போ என்ன செய்வாங்கன்னு தெரியாது. அதனால ஒரு பெரிய மிஷின் வச்ச ஒருத்தர் கோட் போட்டு ஒருத்தர் அதில் உட்கார்ந்துருப்பாங்க. நாங்கள் முடியும் வரைக்கும் உடம்புல கலெக்ட் பண்ணி கொடுத்தோம். ஸோ அவ்வளோ முரட்டாட்டமானவர்கள் எங்கே போனாலும் கூட வருவாங்க. நாங்கள் இருக்கும்போதே வாம் வச்சு வேற எங்கே இருந்த ஒரு நாட்டில் வந்து நிறைய சுற்றி போயிட்டாங்க கேள்விப்பட்டோம். அவ்வளோ முரட்டாட்டமான ஜனங்கள் இன்னும் பேருக்கு எப்படி தான் இருக்கிறாங்க. இவர் அங்கே போனவங்க தான் தெரிஞ்சது. பயந்து மனைவிட்ட என்ன சொன்னார் கேட்டீங்களா? ஹலோ, பயந்து சொன்னாரு. ஏன்னா என்னைய புருஷன்னு சொல்லிடுறாரு. இங்கே அத்தான்னு சொல்லாரு, சேர்த்தான். ஹலோ, எப்படி சொல்லு? அன்னைன்னு சொல்லு. நான் யாராவது கேட்டா பஞ்சாவது தர மாட்டேன், என் சகோதரின்னு சொல்லுவேன். கேட்டீங்களா? வருஷத்து போய் ஹலோ, பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது வசனம் சொல்லுவது பார்த்தீங்களா? எனக்கு ஒரு சிரிப்பு வந்துட்டு தோத்துறோம். ஆமா, என் பஞ்சாதி எவனாவது கொண்டு போயிருவான்னு சொல்லும்போது ஆபிரகாமுடைய மகன் இளம் வயது 65 வயசு மேல இருந்துச்சு. 65 வயசு மேல இருக்கும்போது என் பஞ்சாதி எவனாவது கொண்டு போயிருவான். இவருக்கு பயம் தெரியுமா? என்னைய கொண்டுட்டு போயிருவான், உன்னைய கொண்டுட்டு போயிருவான். எப்படி சொல்லுங்க? என்னைய கொண்டுட்டு போயிருவான், உன்னைய கொண்டுட்டு போயிருவான். அதனால அத்தான்னு சொல்லாத. கேட்டியா? அன்னைன்னு சொல்லுங்க. கேட்டா எனக்கு சகோதரின்னு சொல்லுவேன். இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் அங்க பார்வர் பார்த்தா நமக்கு ஒரு மச்சம் கிடைச்சா, நமக்கு கொண்டாடி இருந்தாலும் கொண்டே வேண்டாம். வருவார்கள். கத்த நம்ம சில நேரம் தவறுகிறோம். ஆனா கத்த நம்மை பாதுகாக்க தவறவில்லை. அவன் தீர்க்கதரிசி அனுப்புனார். கத்த நம்ம கை விட்ட பண்ணுகிறவர். அவன் உருவாகல. இவர் ஆபிரகாம் என்ன செய்யலாம்? உருவாகல. சத்தம் கேட்டது உண்மை, பிரசங்கம் கேட்டது உண்மை, கீழ்ப்படிந்தது உண்மை, ஸ்நானம் எடுத்தது உண்மை, எல்லாம் உண்மை. சில விஷயத்துல உருவாகாம உட்கார்ந்துட்டு இருக்கோம்.
கர்த்தர் பேசுறதுக்காக ஆண்டவர் சொல்றது தேற்ற வேண்டியது இருக்கு. நீ உருவாக இருக்கிறதுனால உங்களுக்கு 17ஆம் அதிகாரம் 1 வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 17 வாசிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. எப்படி சொல்லுங்க. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு எப்படி இரு? உத்தமனாய் இருந்தாய் அப்படின்னு போடுங்க. உத்தமனாய் இரு. எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய். அப்போ 99 வயசுல தலைவர் என்ன இல்லை பேச மாட்டீங்க. பைபிள் சொல்றேன். 75 வாக்குத்தத்தம் இருக்கு. 99 வேதனையா பேசுறாரு கர்த்தர். ஆண்டவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ஹலோ 12 பிள்ளைகள், யூதா கோத்திரம், அதுல இயேசு பிறக்கணும், ரட்சகரா வாழணும், முழு உலகம் ரட்சிக்கப்படணும். அந்த ஃபேமிலி மேல ஒரு பெரிய கிரேட் காட்ஸ் பிளான், ஒரு பெரிய தேவ திட்டம். ஆனா 24 வருஷம் தாமதம் கர்த்தர் அல்ல, ஆபிரகாமே. நம்ம விளங்கி சார் ஊழியர்களை குறை சொல்லாது, ஊழியத்தை குறைத்துக்காது. உங்களுக்கு ஒரு ஆசீர்வாத தடைக்கு காரணம் ஊழியக்காரன் சபையில் அல்ல, நீங்க தான் கர்த்தரும் அல்ல. இப்ப சொல்றீங்க தாமதம் என்பது நான் உருவாக்கப்படும் மட்டும். அவர் ஒரு நாள் தாமதிக்கிற தேவனே அல்ல. இல்ல ஒரு வீட்டுக்கா சந்தோஷமா கையை வைத்து ஆதரவு மைந்தர்களே சொல்லுங்க. ஹalleluya. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஹalleluya. எனக்கு முன்னால் நடக்கணும். நீ உத்தமரா இருப்ப. நான் மறுபடியும் வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவேன். பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாற மறுபத்தர் அல்ல. சொன்னா அதன்படி கட்டாயம் செய்வோம். கை உயர்த்தி ஆண்டவர்களே சொல்லுங்கள். காலம் இருந்தது ஈசாக்கை கற்றுக் கொடுத்தார். ஈசாக்கு ஸ்மைல், புன்சிரிப்புன்னு அர்த்தம். துக்கத்தோடு இருக்கிறவங்களை சிரிக்க வைப்பார், துக்கத்தோடு இருக்க சந்தோஷப்பட வைப்பார். யோவான் 16:20 வாசிக்கிறோம் அல்லவா, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹalleluya. ஆமென். ஏசாயா 60:20 வாசிக்கிறோம், சூரியன் நீ அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரனை மறைவதும் இல்லை, கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார், உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இறைமையர் 31:13 வாசிக்கிறோம், வாலிபரும் கன்னிகையும் கூட ஆனந்த கழிப்பாய் மகிழ்வார்கள், நான் அவர்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எங்கள் துக்கமாக இருப்பது தேவ சித்தம் அல்ல. நல்ல கவனிக்க, வாக்குத்தத்தங்கள் வேலை உண்டு. நல்ல வாக்குத்தத்தம் இருந்துச்சுன்னா நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்க அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு பாருங்க, வாசிக்க வேண்டும். என்ன கவனிக்க, அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. ஸ்தேவான் தலையை வெட்டிட்டாங்க இல்ல, இப்போ ஜெயில பிடிச்சு போட்டிருக்காங்க. யார? பேதுரு. நாளைக்கு யாருடைய ராஜாவுடைய பிறந்த நாள். அடுத்த டார்கெட் யாரு? பேதுரு. 4 காவல், ஒவ்வொரு காவலுக்கும் ஒரு 4 பேர் இருக்காங்க, 16 சோல்ஜர்ஸ் இருக்காங்க. இவங்க கையில 2 பேர் கையில ஜங்கில் போட்டு 2 பேர் நடுவில் தூங்கிட்டு இருக்காரு. நாளைக்கு தலைவட்ட போறாரு தெரிஞ்சு தூக்கம் வருமா? பேச மாட்டீங்க. ஹலோ, நாளைக்கு கல்யாணம் நினைச்சா இன்னைக்கு அவனுக்கு தூக்கம் வராது. எந்த கடமைக்கு மாட்ட போறோமோ தெரியல. சில பையனுக்கு தூக்கம் வர நாளை கல்யாணம் இன்னைக்கு எல்லாம் சென்டிமெல்லாம் சுத்தி இருந்த கடைக்கு மாட்டாங்க, மாட்ட போறதா தெரியல. இன்னைக்கு ஒரு ஆல்போஸ்ட் சொல்லிட்டு வருது, மணமகன் கைது. என்ன உண்மையிலே மணமகன் கைதான்னு பார்த்தா அது கீழே தான் போட்டிருக்கு. இவன் நண்பர்கள் போட்டு நண்பர்கள் பால்போட்டு செஞ்சுருக்காங்க, அம்மோடு சுத்தினாரா ஒரு நாளைக்கு இவன் முஞ்சாதி கைதுன்னு அர்த்தம். அதெல்லாம் அடிச்சு விட்டிருந்தாரு. நாளைக்கு யாருக்கு மாட்ட போறோம்னா போச்சா தூக்கம், சந்தோஷம் போச்சா. இவன் எப்படி தூக்கம் வரும்? சின்ன வயசுல நாளைக்கு டூர் போகணும்னு சொல்லியிருப்பாங்க. டூர் பக்கத்துல எங்கேயாவது கூட்டிட்டு போயிருப்பாங்க. எனக்கு ரொம்ப பெருசா ஒன்று சின்ன பாய்க்கல. காலைல 6 மணிக்கு ஸ்கூலுக்கு வாங்கிட்டு இருப்பாங்க. நான் நைட்டு 12 மணிக்கு அம்மா நிலைமை கேட்க, அம்மா இப்போ விடுச்சுட்டாங்களே 12 மணியாச்சு பரல. என்ன நான் சொல்றதை பார்த்தேன், என்ன மட்டும் விட்டுட்டு போடுவாங்க எப்படின்னா. ஹலோ, இன்னைக்கு கவனிக்க அன்போடு இருக்கிறேன். ஹalleluya. கவனிக்க ஆண்டவருக்கு சந்தோஷமான நிலையில சொல்லுங்க. நீ கவனிக்க, ஆண்டவருக்கு முன்னால் நடக்கிறது உண்மையா. பேதுரு வாழ்க்கை நடந்த சம்பவம். ஏன் அவர் தூங்குறாரு? நீ பதில் சொல்லுங்க. ஏன் அவர் தூங்குறாரு? யாராவது சொல்லுங்க. நாளைக்கு தலைவர்கிட்ட பிறகு தெரியும். நிம்மதியா தூங்க காரணம் நீங்க யோவான் சுவிசேஷத்தை வாசித்தீங்கன்னா, நேரம் கிடையாது நாளைக்கு சொல்றேன். யோவான் சுவிசேஷத்தை வாசிக்கும் போது அங்க போட்டிருக்கு, பேருடைய மரணத்தை குறித்து இயேசு பேசுகிறார். நீ 100 வயதுல தான் சாவ, ஒரு வேஸ்டி கூட கட்ட உடனால முடியாது, நீ கையை எப்படி வச்சிருப்ப, இன்னொருத்த கட்டி விடுவான்.
நீ ஒரு இடத்துக்கு பொண்ணு வச்சா உங்க வேற இடத்துக்கு கொண்டு போவாங்க அப்படின்னா அவ்வளவு கிளம்புனா இதுதான் ஜாவான அர்த்தம். இப்ப ஜெயில தூக்கி போட்டு என்ன, ஜெயில தூக்கி போட்டு வயசு சின்ன வயசு. அதோ அப்ப இவருக்கு வாக்கு தத்தம் பண்ண, இயேசுக்கு வாக்கு தத்தம் பண்ண நீ முதிர் வயது தொடங்கி இருப்ப, ரொம்ப வயசான போதான் சாவ. அப்ப இவருக்கு வாக்கு தத்தம் இருக்கிறதுனால இவருக்கு தெரிஞ்சு போச்சு, ஒரு பயிலும் செய்ய முடியாது, நிம்மதி தூங்கிட்டாங்களா. ஒரு ஆமையின் ஒரு நல்ல. சரி, அடுத்த வாரம் சொல்லுங்க, என்ன அடுத்த வாரம் சொல்லலாம் உள்ளாங்க. ஆண்டவர் பேசுறதுல உனக்கு மேல ஒரு வாக்கு தத்தம் இருக்கிற வரையில் மந்திரமாய் ஒன்றும் செய்ய முடியாது, பில்லி சொல்லி ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் ஆயுதம் வாய்க்காது இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் மேல இருக்குது. ஆமென் அப்படின்னு சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னும் 2 பேரை ஞாபகப்படுத்துகிறேன். ஏன் தாமதம்? உருவாக்குறதற்கா. யோசிப்பை பாருங்க, 13 வயசுல சொப்பனங்களை ஆரம்பிக்கிறார். 17 வயசில் தன் சகோதரனுடைய ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். அடுத்த 13 ஆண்டுகள் சில ப்ராசஸ் வேலைக்கு எடுத்துட்டாங்க. அந்த போத்திபார் வீட்டுக்கு போறாரு, அங்கிருந்து ஜெயிலுக்கு வராரு, அங்கிருந்து மறுபடியும் பார்வன் நடந்து போறார். அந்த 17 இருந்து 13 ஆண்டுகள் 30 வயசுல தான் அதிகாரியா மாறுறார். இந்த 13 ஆண்டுகள் அவர் புறப்படப்படுகிறார். நல்ல கவனிக்கமா. எனக்கு யோசேப்பு ரொம்ப பிடிக்கும். யோசேப்புடைய வாழ்க்கையில் எனக்கு சில நேரம் அதிகம் வாசிச்சா நான் பாடுவேன். ரொம்ப கவனிக்க. ஒரு தவறு பண்ணாமல் சிறைச்சாலை. சொந்த சகோதரர்கள் விலைக்கு வித்து போட்டார்கள். சொந்த சகோதரர்கள் விலைக்கு யோசேப்பு கொடுத்துட்டாங்க. எனக்கு இந்த இயேசு கிறிஸ்துவுக்கும் யோசேப்புக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தேன். சின்ன வயசுல யோசேப்பு நல்ல கிருபை இருந்துச்சு, இயேசு கிறிஸ்துவுக்கு சின்ன வயசுல நல்ல கிருபை இருந்துச்சு, வெளிப்பாடா இருந்துச்சு. சொந்த அப்பா யோசேப்பு ரொம்ப நேசித்தார், பிதாவாகிய தேவன் இயேசு ரொம்ப நேசிச்சார். ஹலோ. சொந்த சகோதரர்கள் யோசேப்பை பகைத்தார்கள், சொந்த யூதர்கள் இயேசுவை பகைத்தார்கள். இயேசுவை 30 வெள்ளிக்காசு கொடுத்தாங்க, யோசேப்பை 20 வெள்ளிக்காசு கொடுத்துட்டாங்க. ஒரு காரணம் இல்லாமல் ஜெயிலில் போகும்போது யோசேப்போட 2 குற்றவாளிகள். இயேசு கிறிஸ்து ஒரு தவறு செய்யாமல் சிலுவையில் மரித்த போது 2 கள்ளர்கள் தோன்றினார். ஒரு குற்றவாளி செத்து போயிட்டார், ஒரு குற்றவாளி ராஜசபையில் உயர்த்தப்பட்டார். இயேசு சிலுவையில் தோன்றும்போது ஒருவர் பிரதேசத்தில் கொள்ளப்பட்டார், ஒருவர் வாழ்க்கை முடிந்து விடுங்க. காலம் இழந்த போது பாருங்க, யோசேப்பை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க, ஏசாவை குழிக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த குழியை விட்டு யோசேப்பு வெளியே வந்தார், இந்த குழியை விட்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுதினார். சொல்லிட்டு போனார். காலம் வந்தபோது தண்டலிட்டு பணியுங்கள் என்று சொல்லி பார்வோன் எகிப்து தேசத்திலே யோசேப்பை உயர்த்தினார். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்துக்கும் மேலான நாமமாய் உயர்த்தினார். ஜீசஸ் நேம் அபோவ் ஆமென். எல்லா நாமத்துக்கும் வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. சொல்லுங்களேன். ஆண்டவர் நல்லவர். glory to God. என்னை கவனிக்க அன்போடு கேட்கிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. கவனிங்க. யோசேப்பு வாழ்க்கையிலேயே இந்த தாமதம், ஒரு தப்புமே பண்ணலையே. ஹலோ இந்த லைட்டை கவனிக்க, சிந்திக்க வைக்கிறவங்க ஒரு தவறுமே பண்ணலை. முதல் செய்தி என்ன, முதல் குறிப்பு என்ன தெரியுமா? தாமதத்தை குறித்து பயப்படுறதை நிறுத்து. சொல்லுங்க. தாமதத்தை குறித்து பயப்படுறதை நிறுத்து. தாமதம் என்பது நான் உருவாக்கப்படப்பட்டோம், நான் விசுவாசத்தில் உருவாகும், நான் ஜெபத்தில் உருவாக வேண்டியது இருக்கிறது. சில நேரம் பரிசுத்தத்தில் உருவாகும், சில நேரம் விட்டு கொடுத்ததில் உருவாகும், சில நேரம் நல்ல சுவாபத்தில் உருவாகும். அதான் தேவன் தாமதிக்கிறார், அவர் தாமதிக்கிறவர் அல்ல. பிரைஸ் தி லார்ட். ஆமென். நல்ல கவனிங்க. யோசேப்பு வாழ்க்கையில் எனக்கு பிடிச்சது 7 இடத்துல பார்த்தேன். கவனிங்க. நம்பர் 1, போத்திபார் அரண்மனையில், போத்திபார் வீட்டில், கலெக்டர் வீட்டில். போத்திபார் என்பது கலெக்டருக்கு பெயர், பார்வோன் என்பது ராஜாவுடைய பட்ட பெயர். ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வீட்டில் இருக்கிறார், சின்ன வயசு. அவர் மேலே கண்ணை போட்டு இவர் எழுத்துக்கலாம் இருக்கிறார். சில போத்திபார் வீட்டில் போத்திபார் மனைவி, அந்த கிழவி பேய் கிழவி வெளியில் வந்து சென்னைக்கு தப்பிக்கிட்டார். இந்த பேய் வந்து 60 விடாது, 20 விடாது, 20 விடாது, 60 விடாது. ரொம்ப மோசம் அந்த பேய். அந்த இடத்துல யோசேப்பு என்ன சொன்னார் தெரியுமா? 39:9 இந்த வீட்டில் இன்னும் பெரிய விடுவதில்லை, இப்படி இருக்கத்தக்க இத்தனை பொருளாக உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி? தேவனை முன்னால வச்சார். யோசேப்பு எப்படி உருவாக்குறார் தெரியுமா? பாருங்க. ஜெயில் போயிட்டார். அங்க 2 பேர் சொப்பனம் பார்க்கிறார். அங்க சொல்றாரு, சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறது தேவனுக்குரியது அல்லவா, தேவனை முன்னால வச்சார். சரி, இப்போ பார்வனுக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தினாங்க. பார்வன் சொன்ன உடம்பு கேள்விப்பட்டப்போ நம்ம கலைக்கு போயிருக்கிறேன், என் சொப்பன அர்த்தம் சொல்லி அவன் சொன்னார், இல்ல ராஜாவே. அல்லேலூயா. தேவனே உனக்கு மங்களகரமான உத்தரவை அருளிச்சுவார். தேவன்
கர்த்தர் எப்படி உருவாக்குறது தெரியுமா? நான் அல்ல, கர்த்தர். I am not but God. I am not I but Christ. நான் அல்ல, கிறிஸ்துவே. தேவன் 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 தேவன். இப்போ கல்யாணம் முடிஞ்சிச்சு. ஒரு கல்யாணம், ஒரு போத்திக்கு, எந்த போத்திப்பா மனைவி கையில் இழுத்து போட்டு வச்சாலும் அதே மாதிரி ஒரு போத்திப்பா ஒரு கலெக்டர் வீட்டில் வச்சாலே கிடைக்கும். முதல் பிள்ளை கிடைக்கும், பிறகு பிறந்தவர் சொல்ல கர்த்தர் சிறுமியை கண்ணோக்கினார். சூப்பர்ல. அடுத்த ஒரு பையன் கிடக்கிறார், அவனை பழுக பண்ணினார் சொல்லி இருக்கிறார். பேசிட்டே போகலாம். அவங்க சகோதரர்களால் வந்து மாற்றாங்க. காலையில் ஏற்கனவே சுப்பரம் கேட்டாரு, சூரியனும் சந்திரனும் 12 நட்சத்திரங்களை 11 நட்சத்திரங்களை வணங்குறது. ஏன் அறிக்கை போட்டு 11 அன்னைக்கு விரி கிடக்குது. ஆமா, கவனிங்க, ரொம்ப கலங்கிட்டாங்க. அவங்க அப்பா இறந்து போகும்போது எல்லாரும் காலையில் விழுந்துட்டான். சொப்பனம் நிறைவேறுது. குறிப்பிட்ட காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, பொய் சொல்லாது, தாமதத்தால் உண்மையில வரும். அது கட்டாயம் நடக்கும். அது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக சொல்லப்பட்டது. வசனத்தை அப்படி சொல்றேன். நம்ம யோசிக்கப்பட்ட சொல்ல தெரியுமா? பயப்படாதீங்க, நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சீங்க, ஆனா இப்பொழுது நடந்தது ஒரு தீவிரோ அது நன்மையாய் புரியப்படுகிறார். 7 இடத்துல பார்த்து பாருங்க, தேவன் 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 தேவன். கர்த்தர் 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 உருவாக்கணும். சில வீட்டு தெரியுமா? கவனிங்க, சில வீட்டில் மனைவி சவுண்டா இருப்பாங்க, சில வீட்டில் புருஷ சவுண்டா இருப்பாங்க. எல்லா காரியத்தையும் விரையும் செய்யும், எல்லா காரியத்தையும் அம்மாவே செய்யும். அதே வெளிநாட்டில் இருப்பார், இந்த அம்மா தான் காலேஜ் போகும், இந்த அம்மா தான் ஸ்கூலுக்கு போகும், இந்த அம்மா தான் குடும்ப காரியத்தை போகும், வீட்டு வேலை செய்யும், எல்லாம் செய்யும். அப்ப என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அந்த வேலையை நானே பண்ணி சொல்றோம் இல்லையா? நீங்க பேச மாட்டீங்க, நான் போய் அந்த காரியத்தை பண்ணி, பிள்ளைகள் காரியத்தை நானே பண்ணி, குடும்ப காரியத்தை நானே பண்ணி, என் தோட்டத்து காரியத்தை நானே போய் பண்ணி சொல்றோமா இல்லையான்னு. ஹலோ, நானே பண்ணி அப்படி சொல்றோம்ல. கொஞ்சம் ஆவிக்கு வந்து என்ன சொல்றது தெரியுமா? நான் ஜெபம் பண்ணி, நான் உபவாசம் பண்ணி, நான் தியாகம் பண்ணி, எனக்கு ஒன்று மனசுல ஜிகட்டுகளா, நான் பண்ணின்னு மனசுல ஆடு ஜிகட்டுகளா பண்ணின்னு இனி அதை மறந்துடுவீங்களா? உங்களால ஒண்ணு ஜாதிக்க முடியாது, கேட்டீங்களா? ஹலோ, இப்ப மனசுலாச்சா? நான் ஜெபம் பண்ணி, உங்களுக்கு புரிஞ்சு பார்த்தீங்களா? நான் உபவாசம் பண்ணி, நான் தியாகம் பண்ணி, நீங்க சொல்லுங்க, நான் அல்ல, கிறிஸ்துவே. ஒரு அடி பாடலாம், நல்ல பாடல. சிலுவையில் அறையுண்டே இனிதானல்ல இயேசுவே. கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். சிலுவையில் அறையுண்டே இனிதானல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது, அவரின் மகிமையே எனது. கையை உயர்த்தி ஆண்டு சொல்லுங்க. ஹல்லேலூயா. யோசேப்பை உருவாக்குறார். எப்படி உருவாக்குறார்? நான் அல்ல, கர்த்தர். அவன் சொல்லுங்க. காலங்கள் வந்தது, எகிப்து தேசத்துக்கே ஒரு ஜனாதிபதி லெவல்ல கர்த்தர் உயர்த்தினார். அவன் சொல்லுங்க, தாமதம் என்பது உருவாக்கப்படும் மட்டும். ஒரு இடத்துல யோசேப்பு சொன்னார், பயப்படாதீங்க, நான் உங்களை உங்கள் பிள்ளைகளை பராமரிப்பேன். தீமை செய்தவர்களுக்கு நன்மை செய்கிற அளவுக்கு கர்த்தர் உருவாக்கினார். ஹல்லேலூயா. ஆமென். நாம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர், கர்த்தருக்கு பயப்படுகிற அளவுக்கு கர்த்தர் யோசேப்பை கர்த்தர் உருவாக்கினார். சரி, இந்த முதல் குறிப்புக்காக புதிய ஏற்பாட்டில் ஒரு காரியத்தை சொல்லி நான் காரியங்களை எளிமையாக சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஜெபிக்க போகிறோம். இதை கவனிக்க அனுபவிக்கிறேன். புதிய ஏற்பாட்டில் லாசரு. எந்த லாசரு? மார்த்தாள், மரியாள், லாசரு. அந்த குடும்பத்தை எதை கவனிக்க, வாசிக்க வேண்டாம், என்ன பாருங்க. அந்த குடும்பத்தை இயேசுநாதர் ரொம்ப நேசிச்சார். அந்த வீட்டுக்கு போனார், வீட்டுக்கு கொண்டு வச்சார், பிரசங்கம் பண்ணார், வீட்டில் சாப்பிட்டார். கடைசியில் லாசரு ஒரு சிநேகிதராக மாறிட்டார். பைபிள்ல 3 இடத்துல இருக்கு. ஒன்று குடும்பத்துல சாட்சி, இன்னொன்று இயேசுவே சாட்சி, இன்னொன்று ஊர்ல சாட்சி. என்ன சாட்சி? இயேசுவுக்கு சிநேகிதர். நம்பர் 1. இயேசு சொல்லும்போது நம்முடைய சிநேகிதராக லாசரு என்று பதிவு செய்கிறார். சகோதரிமார்கள் இயேசுவுக்கு தகவல் கொடுத்து என்ன சொல்றாங்க? உம்முடைய சிநேகிதராகிய லாசரு என்று பதிவு செய்கிறாங்க.
லாசருவின் கல்லறைக்கு முன்பாக நின்று இயேசு அழும்போது யூத ஜனங்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஓ, இவனை இவ்வளவாய் சிநேகித்தாரே. இயேசுவும் சொல்கிறார் அவருடைய சிநேகிதர். ஊர் சொல்லுது இயேசுநாதருக்கு சிநேகிதர். அவங்க அக்காமார் சொல்றாங்க உங்களுடைய சிநேகிதர். ஹலோ, இல்ல கதை இருக்கீங்களா? இல்ல கதை இருக்கீங்களா? கதை இருக்கீங்களா? இப்போ என்ன சோம்ல யாருக்கு? லாசருக்கு சுகவீனம். ஆண்டவர் நல்லவர். இப்போ ஆளுங்கிறாங்க இயேசுநாதர் மொழி 50 கிலோமீட்டர் தான். கெனசரேத், கலிலேயா, திபேரியா, புரிஞ்சா, பெத்லகேம் 50 கிலோமீட்டர் சரௌண்ட் தான் இயேசுநாதர் மொழி. அவரை பத்தி முடிவு 50,000 கிலோமீட்டர் சுத்திட்டு இருக்கும். மொத்தம் இயேசுப்பா மொழி 50 கிலோமீட்டர் தான். அதனால ஆளுங்கிறதுக்கு சாத்தியமே. ஆளுங்கிறாங்க உடைய சிநேகிதராக லாசரு வியாதியா இருக்கிறார். பரம வேண்டாம், தாமதம், லேட் ஆகிட்டாங்க. லேட்டான கேப்ல லாசர் செத்து போயிட்டார். மறுபடியும் தகவல் போகுது உடைய சிநேகிதராக லாசரு மறைத்து விட்டார். சரி, சோமுலாம இருக்கும்போது சோமுல வரல, தாமதம். இப்ப அடக்கத்துக்காக ஒரு அடக்கம் பண்ணி பிரசவம் பண்ணி போற பிரச்சனை அதை தீர்க்கலாம். விளங்கிச்சாரு நல்ல காரியம். விளங்கு, அதை கட்டியலாம் விளங்கிட்டு போகணும். இப்ப அடக்கத்துக்கு வரல. என்ன சொல்லுவாங்க? நான் இந்த சர்ச்சைக்கு அவன் தசனம் செல்கள் கொடுத்தேன். மாஸ்டமா இப்ப ரொம்ப பிஸி. நம்ம ஒரு சோக்கேட் இருக்கு, ஒரு ஜாமன் வர முடியாது. சத்து நடக்குது. இவர் ஊர் சுத்த போறாரு, இந்த பசங்க போடுவான் அப்படி சொல்லுவாங்களா? இவர் அடக்கத்துக்கு வரல, கட்டியலாம். சரி, அதுக்கு பிறகு நம்ம கல்யாணம் போனது ஒன்று கல்ற பால்காட்சி இல்லை. கல்ற பால்காட்சி எவன் கண்டுபிடிச்சா நம்ம தாக்கி கொடுக்கணும். கல்லற பால்காட்சி. இவர் அம்மைக்கு அப்புறம் செத்து உயிரோட குறைய வேஸ்டி சேலை வாங்கி கொடுத்து கஞ்சி ஊத்துற மாதிரி கல்லறைக்கு பால்காட்சி வட்ட கட்டிடா. கல்லர் அங்க கண்டுபிடிச்சாரு. கல்லற பால்காட்சி வெள்ளாங்கதான் இருக்கீங்களான்னு எங்க அப்பா அம்மா செத்து இந்த கல்லறை கேட்டு முறை பார்க்கல. ஒரு குழப்பம் இல்லை. இருக்கவங்க நல்லா கவனிச்சவங்களா இல்லை? அதுக்கு மேலே 2 செங்கல் வச்சு கட்டினா தோணுவோம். இல்லை, ஒன்றும் குழப்பம் இல்லை. ஞாபகம் ஒன்று கட்டுறதுக்கு குழப்பம் இல்லை. ஆனால் எனக்கு அதில் ரொம்ப ஈடுபாடு இல்லை. அந்த கல்லறை கொண்டு 1 லட்ச ரூபா போடுறதுனால பாவங்களுக்கு ஏதாவது செய்யணும் செய்யணும் இல்லை. தான் இருக்கிறாரு. செத்துப்புறம் வயசானவங்களுக்கு மேலே காங்கிரீட் போட்டு ஏசுறது வரும்போது எதுவும் முடியாம பார்க்காத விட உங்களோட பாவங்களுக்கு சேலை வேசனை வாங்கி கொடுத்தா கொடுக்கலாம். கல்லறை பாலகாட்சி ஆறுதல் கூட்டம். சிலருக்கு என்ன சொல்லுங்க, ஆறுதல் கூட்டம். இது பைபிள் எங்க இருக்கு? ராஜேந்திர மாஸ்டர் திருநெல்வேலி எங்க அப்பாவுக்கு சொல்லி 2ஆம் முறை ஸ்தாபனத்தில் இருந்தவர்கள். எங்க அப்பா மறைத்த போது அவர் வந்திருந்தார். வந்து ஏழை கேட்டார், ஏய் எப்போ ஆறுதல் கூட்டம் வச்சிருக்காங்க? அப்போ நான் சொன்னேன், பசங்க நீங்களாம் நடக்க முடியுங்களா, ரொம்ப ஆறுதலா இருக்கேன். டக்குனு பையன் கூட மோசமா இருக்கேன். பைபிள் உங்களுக்கு பரிபாடி இல்ல. இந்த பசுத்தவர்கள் வந்தாங்க, நல்லா பாட்டு பண்ணிருக்கா, நல்லா பிரசவம் பண்ணிருக்கா, அடக்க முடியாது. ஆறுதல் கூட்டம் ஒப்பாரி இருக்குங்க. விளக்கலையோ? அதோ தேவையின் அடிப்படையில் கஷ்டப்படும் போது எல்லாரும் சபையாவை ஜபிப்பது தவறல்ல. பாரம்பரியத்தை முற்றுப்புள்ளி வைக்கணும். கை உயர்த்தி வழியில் சொல்லுங்க. நான் ஒரு கல்லறைக்கு முன்னாடி ஜோம் போவேன். கேட்டேன்னா என்னை கூப்பிட்டவர் அன்னைக்கு தொலைஞ்சேன். ஃபர்ஸ்ட் கல்லறை பாலகாட்சி ஜோம் வருவேன். அப்போ பிரதிஷ்டை நல்ல பாலகாட்சி நல்ல திறந்து உள்ள போகணும். அப்போ கல்லறை பாலகாட்சி திறந்து யாரும் என்ன போனா அதோ ராஷ்டிரம் உள்ள போகணும். அந்த பைத்தியம் கெட்ட உள்ள போகணும். கேட்டீங்கன்னா ராஷ்டிரம் உள்ள போகணும். அன்னைக்கு ஒரு அன்பு பார்த்தீங்கன்னா 3ஆவது வேலை இயேசுநாதர் வரல. கல்லறை பாலகாட்சி வரல. கேட்டியா? 3ஆவது வேலை வரல. தலைவர் எப்போ வந்தார் தெரியுமா? 4ஆவது நாள் வந்தாரு. ஒரு ரகசியம் சொல்லி தருது உங்களுக்கு. 4ஆவது நாள் வந்த உடனே அக்கா ஒரு பயங்கர தேச்சு. அவன் சொன்னான், 4 நாளாகிட்ட இனி 4 போய் அதுக்கு அர்த்தம் இன்னைக்கு இது போய் வந்தீரு. அப்படி சொல்லுது. நம்ம கன்னியாகுமரி மாசத்துல போய் அன்னைக்கு வண்டியில போய் இங்கே அந்த மாதிரி நடக்கு. 4 நாளாச்சு இன்னைக்கு இது போய் வந்தீரு. தாமதம் எதுக்கு தெரியுமா? உங்க போல அவர் மகிமைப்படப்படுகிறார். எதுக்கு தாமதம் தெரியுமா? உங்க வாழ்க்கையால கிறிஸ்து நிரூபிக்க வரப்போகிறார். சில காரியம் தாமதமா தெரியுது. மோசம் பண்ணி ஜெபிக்கிட்டே இருக்கீங்க. சில காரியம் தாமதமா தெரியுது. நாட்கள் வருகிறது. உங்கள் மூலம் அவர் மகிமைப்பட வரப்போகிறார். இயேசு மனிதன் அல்ல, மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற ஜீவனுள்ள தேவன் என்பதை அவர் உங்கள் மூலம் நிரூபித்து காட்ட வருகிறார். The God of second choice மறுபடியும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார் என்பதை உங்கள் மூலம் அவர் நிரூபித்து காட்ட வருகிறார். அப்படின்னு சொல்லுங்க. 4ஆவது நாள் வந்தாருன்னு சொல்லிட்டு
யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம் என்ன தெரியுமா? யூதர்களுடைய ஒரு பாரம்பரியம் 3 நாள் வரையில் கல்லறைக்குள்ள ஆவி இருக்கும் என்கிற பாரம்பரியம் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. யூதர்களுக்கு 3 நாள் வரைக்கும் ஆவி எங்க இருக்கும்? அங்கதான் இருக்கும் அப்படின்னு ஒரு பாரம்பரியம் இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் இயேசுநாதர் உயிரோடு எழுப்பினாலும் சொல்லிட்டு இருக்காரு. அதனால இயேசு என்ன பண்ணாரு? 3வது நாள் உயிரோடு எழுப்பினா அந்த பையன் வந்து சொல்லுவோம், ஏற்கனவே ஆவி எங்க இருந்துச்சுமா அந்த பாவி. அதனால பார்த்தாரு, ஆவி அடங்கின அப்புறம் 4வது நாள் பாருங்க 4வது நாள் வந்தாரு. எல்லாம் வித்தருக்கா அவர் எல்லாத்தையும் கரெக்டா தான் செய்வார். ஆவின்னு சொல்லுங்களேன். அம்மா நல்ல கவனிக்க கல்லை போட்டுக்கிறாரு. தூக்கி லாசர் கல்லறை நம்ம ஊர் கல்லறை கிடையாது. நம்ம ஊர் கல்லறை ஒரு குறுக்கூர் நடக்கும், ஒரு அவனுக்கு ஒரு தவறு முடிஞ்சு கேட்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. குகை ஒரு 20 ஸ்டெப் இருந்துச்சு. நான் உள்ள போய் இறங்கிட்டு வந்தேன். லாசர் கல்லறை கீழே வெளியே வந்தேன். கேட்டீங்களா? கல்லறை உள்ள போக சொல்லி நான் போயிட்டு வந்தேன். அது லாசர் கல்லறை கேட்டீங்களா? அது ஒரு குகை இப்படி இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலிக்கு ஒரு கல்லறை. சைட்ல பாத்தீங்கன்னா ஹோல்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க, ஓட்டை போட்டு வச்சிருப்பாங்க. டேபிள் சுத்தி உள்ள தள்ளிடுவாங்க, அதை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இது இப்போ கேரளால இருக்கு தெரியுமா? அவங்க செல் டைப் வந்துருக்கு. கேள்விப்படலையோ? ஒரு குடும்பத்துக்குள்ள கட்டி வைப்பாங்க. இங்க ஒரு அந்த நம்ம பாத்ரூமுக்கு ஒரு குழி தோண்டுவோம்ல, அது மாதிரி காங்கிரீட் மாதிரி போட்டு வச்சிருப்பாங்க. இங்க ஒரு மேல கட்டிருப்பாங்க. கேரளால இப்போ அனுமதி செல் டைப் ஒரு பாக்ஸ் மாதிரி உள்ள தள்ளி காக்க உள்ள விட்டுருவாங்க. அடுத்தவங்க வைக்கும்போது தள்ளி விட்டுருவாங்க. எஸ்ஐகள் பள்ளதாக்கள் பத்தி நம்ம அதிகாரத்தில் நடந்த மாதிரி இதை கம்பிக்கிறாங்க. இப்போ கேரளா வந்து எனக்கு நிறைய நடக்க முடியும். அப்படி அதான் அன்னைக்கு லாசரை கல்லறை. அந்த உள்ள போய் ரூம்ஸ் மாதிரி டேப் சுற்றி இருந்துச்சு. வெளியே இருந்து சொல்ற லாசரை வெளியே வா. எத்தனை பேருக்கு அட்டாக் வச்சது இல்லையே கட்டிடா. அப்படி உள்ள துணியில சுற்றி வச்சு வெளியே வந்து நினைச்சுன்னா பைபிள் வார்த்தை இருக்குது. இயேசு கிறிஸ்துவினால் மாத்திரம் இல்லை, மரித்து உயிரோடு எழுப்புகிற லாசர் உயிர் வைத்தவர் அநேக யூதர்கள் இயேசுவிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். உங்க போல ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக போகும். ஆமென் சொல்லுங்கள். முதல் குறிப்பு தான் முடிச்சிருக்கேன். 2 குறிப்பு. முதல் குறிப்பு என்ன? தாமதத்தை குறித்து பயப்படுறத நிறுத்து. என்ன செய்யணும்? தாமதம் என்பதுதான் உருவாக்கப்படும். எந்த பகுதியில் கத்தரோட பேசல உருவாக்குங்க. 2 காரியத்தில் லைட்டா சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம். வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். ஆதியாகமம் 26:24. அந்த ராத்திரியிலே கர்த்தர் ஈசாக்குக்கு தரிசனமாகி, நான் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய தேவன், பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருந்து ஆசீர்வதித்து. என்ன சம்பவம்? இந்த அதிகாரம் வாசித்து பாருங்க. இந்த வார்த்தை மட்டும் சொல்லி பிடிக்கிறேன். கவனிக்க. இந்த அதிகாரம் வாசித்து பாருங்க. தோன்றாது, தண்ணி வருது, அனுபவிக்க முடியல. கை கெட்டது, வாய் கெட்டல. ஏசாய்க்கும் சித்தினார். வாக்குவாதம் போறாங்க. சில நேரம் அவங்க விரோதமா வாக்குவாதம் போறாங்க. வளர்ந்துட்டாங்க, நல்லாயிட்டாங்க, அழகாயிட்டாங்க, அழிஞ்சிருந்தாங்க, இன்னைக்கு உயிரோடு இருக்காங்க. வாக்குவாதம் போறாங்க. ஒன்று சொல்றேன், நான் கத்த ஈசாக்க பார்த்து சொல்ல, பயப்படாது, நான் ஒரு ஆபிரகாமின் தேவன், ஒரு சந்ததியை ஆசீர்வதிப்பேங்கிறார். ஆண்டவர் ரெகோபோத்தை உண்டாக்கினார். வாக்குவாதம் அதோட முடிந்தது. 2வது குறிப்பு தெரியுமா? அல்லேலூயா. 1, தாமதத்தை குறித்து பயப்படுறத நிறுத்துங்க. 2வது தடைகளை குறித்து பயப்படுறத நிறுத்துங்க. மீகால வாசிக்கிறோம். ஆண்டவர் நல்லவர். மீகா 2:13 தடைகளை நீக்குகிற கர்த்தர் விழுக்கும்போதாய் கடந்து போகிறார். துதித்தால் எரிகோ விழும், விசுவாசித்தால் யோர்தான் பிரியும். ஆமென் சொல்லுங்கள். தடைகளை நீக்குகிற கர்த்தர் விழுக்குமாக போகிறார். 2வது தடைகளை குறித்து பயப்படுறத நிறுத்துங்க. துதிக்க ஆரம்பிங்க, விசுவாசிக்க ஆரம்பிங்க. தடைகள் தானாய் மாறும். கை உயர்த்தி அதிலே சொல்லுங்கள். 3வது காரியத்தை சொல்லி ஜெபம் ஆரம்பிக்கலாம். அந்த நேரத்தை மதிக்கிறேன். 3வது காரியத்துக்கு போயிடலாமா? ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. ஆதியாகமத்தின் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்துல தேவன் உங்க சத்தத்தை கேட்டார். இந்த இடத்துல தவறு பண்ணது ஆகார் அல்ல, ஆபிரகாம். இந்த இடத்துல தவறு பண்ணது ஆகார் அல்ல, சாராள். பிள்ளை அறைக்கு விட்டாங்க. பாலைவனம், வனாந்திரம், என்ன செய்யணும்னு தெரியாது. துரித்திலிருந்து தண்ணி செலவழிஞ்சு போச்சு. என் பிள்ளைக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியாது. அம்மா கவனிக்கமா, கவனிக்கமா, தலைமுறை குறித்து பயப்படாதீங்க. அலோ அலோ அலோ. உங்க தலைமுறை ஒரு வாழ வைப்பார். கை உயர்த்தி நல்லிலே சொல்லுங்களேன். நீதிமன்ற சந்ததியை கைவிட மாட்டாராமா. நீதிமன்றம் உத்தமத்தை நடக்கிறார். அவருக்கு பிற்பாடு பிள்ளைகள் பாக்கியவர்களா இருப்பாங்க. ஐயோ, என் பிள்ளைக்கு தண்ணி இல்லையே, என் பிள்ளை படிக்க முடியலையே, என் பிள்ளை கல்யாணத்து பைசா இல்லையே,
மூணாவது குறிப்பு தெரியுமா? தலைமுறைகளை குறித்து பயப்படுறதுன்னு இருக்கு. சில 3 காரியத்தை சொல்லும்போது சில நம்பர் 1 தாமதத்தை குறித்து பயப்படுறதுன்னு இருக்குங்க. அவன் நீங்கள் உருவாக்குறதுக்கு தான் அந்த தாமதம். உருவாக்கிட்டா உடனே அற்புதம் நடக்கும். நம்பர் 2 ஹல்லேலூயா, தடைகளை குறித்து பயப்படுறதுன்னு இருக்குங்க. விசுவாசிங்க, துதிங்க, தடைகள் தானாய் மாறும். 3வது தலைமுறைகளை குறித்து பயப்படுறதை நிறுத்திடுங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க தலைமுறை ஒரு ஆசீர்வதிப்பார். அவர் நீதிமானின் சந்ததியோட இருக்கிறாரே. ஹல்லேலூயா, நல்லவே சொல்லுகிறேன். காலம் பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிப்பார். தாழ்மையாய் சொல்லுகிறேன். எங்க தகப்பனார் தமிழ் மீடியத்தில் 3ஆம் வகுப்பு படித்தவர். இன்னைக்கு வயசு இருந்தாலும் 105 வயசு இருக்கு. அவங்க இறந்தே 24 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் முடிச்சிருந்தாங்க. மறிக்கும் போது எங்கள் அப்பா 78 வயசு, 21 வயசு மேலே ஆச்சு. அவங்க 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படித்தவங்க. பிறப்பில் ஆண்டு அறியாத குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள். காலம் விழுந்தவங்க. 8 பிள்ளைகள். யாருமே எங்கள் வீட்டில் டிகிரி ஹோல்டர்ஸ் கிடையாது. எங்கள் வீட்டில் எங்களை படித்தவங்க யாருமே டிகிரி ஹோல்டர்ஸ் இல்லை. என்ன வறுமை. 4 அரசாங்க பள்ளிக்கூடத்தில் +2 தமிழ் மீடியம் வருகிறாங்க. காலம் விழுந்தது. தலைமுறையில் ஆசிரியர்கள். இன்னைக்கு அக்கா பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஜினியர்ஸ். அவை நல்ல கவனிங்க. என்னுடைய பிள்ளைகள் எனக்கு நல்ல 4 பிள்ளைகள். மூத்தவர் மாஸ்டர் இன்ஜினியர். அவன் அரபு தேசத்திலே குடும்பமாக வசித்து வருகிறார். 2வது அவன் மாஸ்டர். அவன் கல்வியிலே பைபிள் காலேஜில் மாஸ்டர். இப்படி மருமகள் இருக்கும். அவன் MTH படித்த முடித்து இருக்கிறான். 3வது பையன் அவன் டாக்டர், பிசியோ டாக்டர். இங்கே தான் குளச்சல் பக்கத்தில் படிச்சு இப்போ மாஸ்டர் பண்ணிட்டு இருக்கிறான். இப்படி மருமகள் பாருங்க, சாட்சிக்காக சொல்றேன், பெருமைக்காக தாழ்மையை சாட்சிக்காக சொல்றேன். இப்படி மருமகள் பல் டாக்டர், டென்டிஸ்ட். அவர் 2 பேரும் மருத்துவமனை வைத்திருக்கிறார்கள். 4வது பையன் அவனோட தான் கன்னியாகுமரியில் கல்யாணம் பண்ண பிள்ளைகளை ஒரு கல்யாணம் வச்சாங்க. ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர். அவள் ஒரு டீச்சர். மூத்த மருமகள் டீச்சர். பாருங்க கவனிங்க, தலைமுறைக்கு ஆசீர்வதிக்கிறார். எங்கள் தகப்பனார் சைக்கிளில் 2 ஜிப்பாவோடு உண்மையாக கத்தற்காக வாழ்ந்தவர், வைராக்கியம் வாழ்ந்தவர். தலைமுறைகளை கத்தற்காக நோக்கினார். அதுபோல ஒரு காலத்தில் சைக்கிள் தான் எங்கள் வீட்டில். எனக்கு சைக்கிள் கிடையாது. எங்கள் அப்பா தான் சைக்கிள் வச்சு தவிர கார் கொடுத்துருக்கிறார். 3 கார் இருக்கு, ஒரு வேன் இருக்கு. என்ன வசதி கொடுத்து வைத்திருக்கிறார். உங்கள் தலைமுறை ஆசீர்வதிப்பார். அதை பொறுமையாக சொல்லுங்க, தாழ்மையாக சொல்லுங்க. இதெல்லாம் என்னுடைய சாமர்த்திய திறமையினால இல்லை, கற்றுக் கொடுத்த ஆசீர்வாதங்கள். கையை உயர்த்து நிலையிலே சொல்லுகிறேன். ஹல்லேலூயா, ஆமென். சந்தோஷம் நிலையிலே சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஆமென். 3 பேரக்குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். என்ன வருகை தாமதித்தால் இன்னும் பேரக்குழந்தைகளை தருவார். ஆண்டவர் நல்லவர். சாட்சியா சொல்றேன், அதை மறுபடியும் சொல்றேன், தாழ்மையா சொல்றேன். நீதிமானின் சந்ததி அவர் கைவிடப்பட்டார். தகப்பனார் பார்த்தவர்கள், தகப்பனார் அறிந்தவர்கள் என்னன்னு சொன்னாங்க, தம்பி நீங்களாம் நல்லா இருக்க காரணத்துக்கு உங்க அப்பா ரொம்ப நல்லவங்க, அவங்க உண்மையானவங்க. திருச்செந்தூர் வரைக்கும் சைக்கிள் எங்கள் அப்பாவோட பயணித்திருக்கிறேன். தூத்துக்குடி வரைக்கும் பயணித்திருக்கிறேன். ரொம்ப தூரத்துக்குள்ள என் தகப்பனாரோட நான் பயணித்திருக்கிறேன். தூத்துக்குடி மாவட்டத்தில் தூத்துக்குடி மாவட்டத்தில் பல இடத்துக்கு சைக்கிளில் பயணித்திருக்கிறேன். கர்த்தர் நல்லவர். எங்கே திருவள்ளுவர் பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்க காலத்தில் ரொம்ப பெருசாக அனுபவிச்சிருக்கேன். ஒரு முறை விமானம் ஏறிக்கப்பட்டாங்க. நான் ஒரு 700 800 முறை விமானம் ஏறிப்பேன். அவங்க பெரிய ஸ்டார் ஹோட்டலாம் தங்குறதில்லை, 5 ஸ்டார் ஹோட்டல் தங்க வச்சிருக்காங்க. நான் யோசிப்பேன், தலைமுறை நம்ம கைவிட மாட்டார். தலைமுறைகளை குறித்து கவலைப்படுறதை நிறுத்திட்டு தலைமுறைகளை உருவாக்குங்க. சிலருக்கு ரொம்ப உணர்ச்சிவசப்பட்டு இயேசுநாதருக்காக எழுதாங்க. அந்த அக்கா இயேசுவே சேசுநாதர் இருந்தாங்க. அவர் சொல்ல நிறுத்து, உனக்காக அவன் பிள்ளைக்காக எழுந்தார். பைபிள் எடுக்கிற செல்போனை செய்யணும், பல்ல காட்டிட்டு செல்போனை ஓடிட்டு அவருக்காக எழுது. சொல்ல மாட்டீங்க. சின்ன வயசுல கட்டிலாம் எங்களுக்கு சட்ட துணி கிடையாது. ட்ரௌசர் போட்டிருப்பேன் கட்டிலாம். பின்னால பிஞ்சிருக்கும். நம்ம மானஸ்தம் பார்த்தீங்களா, நம்ம நல்ல மானஸ்தம் இல்லை, நல்ல தமிழை பார்த்தீங்களா, தச்சு போட்டாலேங்க. இன்னைக்கு இந்த மரக்கட்ட பயில பிரிச்சு போட்டாலே. இன்னைக்கு மாணவ தமிழை, அதனால பின்னால பிஞ்சிருந்ததெல்லாம் ஒட்டு போட்டு ஸ்கூலுக்கு போவேன். ஹலோ, நீங்க மரக்கட்ட பயில கையில் அங்கே எங்கே பிச்சு போட்டாலே கேட்டால் மாணவன் ஐயோ பெருதா. இப்படித்தான் வாழணும். நல்ல ட்ரெஸ் இல்லை, நல்ல சாப்பாடு இல்லை, நல்ல வாகனங்கள் இல்லை. ஆனால் உண்மையாக வாழ்ந்ததுனால அவர் நீதிமானின் சந்ததியோடு இருக்கிறார். தலைமுறைக்காக கண்டிப்பீங்க, தலைமுறைகளை உருவாக்குங்க. தப்புன்னா தப்புன்னு சொல்லுங்க. குட்டியே இந்த ட்ரெஸ் சரியில்லைன்னு சொல்லணும்னு குட்டிகளா பயங்களும் குழப்பம் இல்லை, பயக்க கொஞ்சம் பரவாயில்ல. இந்த குட்டிகளை திடீர்னு எழுப்பு வந்துடும். ஜீன்ஸ் பேண்ட் டிஷர்ட் போட்டு கிரிக்கி மாதிரி போவாங்க. எந்த பையன் சுடிதார் போட்டு போறாங்க, எந்த பையன் பிடி கொடுத்துட்டு போறாங்க. ஹலோ, சில சகோதரிமார்கள் எழுப்பு வந்தார். கல்யாணம் சகோதரிமாருக்கு எல்லாரும் பேண்ட் டிஷர்ட் போட்டுருப்போம். எந்த புருஷன் சேலை கட்டி போறாங்க. பைபிளில் போட்டு ஆயுத வசதி பெண்கள் தெரியக்கூடாது, பெண்கள் வசத்தை சைக்கிள் வந்து இல்லை கேட்டேன் எல்லாரும் பரவாயில்ல பேசுறது போட்டு சந்தோஷம் வெளியே சொல்லுங்கன்னு எல்லாத்துக்கும் உடுப்பு இருக்கு, எல்லாத்துக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அவங்க சொல்லுங்க, நாகரிகங்கள் வந்தாலும் நான் உபதேசத்தை விட முடியாது, கல்வி அறிவு வந்தாலும் உபதேசம் விட முடியாது. உபதேசம் தான், சத்தியம் தான்.
மூணே கருத்து சொல்றேன். ஒன்று, தாமதத்துக்கு வந்து பயப்படாதீங்க, நீங்க உருவாகுங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். 2, தடைகளை குறித்து பயப்படாதீங்க, துதிங்க, விசுவாசிங்க, தடைகள் மாறும். 3, தலைமுறைகள் குறித்து பயப்படாதீங்க, உங்கள் சந்ததிகளை அவர் ஆசீர்வதிப்பார். இந்த தேவன் நினைக்கும் உள்ள சதாகாரனுடைய தேவன் மரணம் அடைந்த நம்மை கண்ணில் மூலம் God bless you. Hallelujah, 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 hallelujah. பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே வல்லக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். தேவ ஜனங்களை கர்த்தரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அவர் சிலருடைய உடலில் இருந்து சில பயங்கள் வெளியேற போகிறது. அவர் என்னை எல்லா பயத்துக்கும் நீங்களாக்க போகிறார். என்ன பயம் என்றால் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, சொன்னா சொல்லிக்கொண்டே போகிறார். எல்லா பயத்துக்கும் நீங்களாக்க போகிறார். பல வழிகளில் பயம் வரும், சில மனிதர்களால் பயம் வரும், சில வார்த்தைகளால் பயம் வரும், சில சூழல்களால் பயம் வரும். காற்று கொந்தளித்த போது இயேசுவே அவர்கள் ஆவேசம் எண்ணினார்கள். சூழலை அவர்களை பயம் காட்டியது. அவர்களை சோடுங்க, எல்லா பயத்துக்கு தன்னை நீங்களாக போகிறார். ஓராபாலா ஷிலாபாலா பாக்கா ஓராபாபா நீகாபா கபா ஷிகபா கபா கபா ஓராபா திகாபா ஷிகபா லதுகபா கசியா. ஹalleluya hallelujah. ஓராபாலா ரிமலா ஷிகபா கலா கத்துரபாலா. எல்லா பயத்தின் அவர்கள் வெளியேறு. எல்லா கையெழுத்து ஜோமன் வாழ்க்கையில் சோதனை வருகிறது. எல்லா பயத்தின் ஆவிகள் உலகிற்கு வெளியேறுகிறது. போராடாதா சமனா இந்த இடத்திலே காத்து உன் காலங்களை நடத்துவான். காலங்களுக்கு பயம் வேண்டாம். உன் பிள்ளைகள் ரட்சிக்கப்படுகிற கண்கள் காலு. காலங்களுக்கு பயம் வேண்டாம். உன் பிள்ளைகளுக்கு காலங்களை கொடுக்கிற கண்கள் காலு. காலங்களுக்கு பயப்பட வேண்டாம். நீங்கள் விரும்பக்கூடிய பிள்ளைகள் வாழ்வார்கள். ஹல்லேலூயா. நீங்களோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர்களோடு திட்டமாகி பேசிக்கொண்டே இருக்கிறார். எத்தனை பேர் காலையில் சொல்ல முடியும், கர்த்தர் என்ன பேசுறேன் உடைவுகிறது, சில பயங்கள் உண்டு, கர்த்தரோடு நான் பேசுகிறான்னு சொல்லி ஒரு கரங்க உயர்த்தி கொடுத்து ஜோம் பண்ணிருப்பாங்க. நல்ல கையை உயர்த்துங்க. என்னோடு கர்த்தர் பேசுகிற வாழ்க்கையை பிடிக்கிறேன் என்று சொல்கிறவர்கள் அவர்களுடைய தேவ சித்தம் இல்லாமல் தேவன் அனுபவித்த வாழ்க்கை. ஓ சந்தேகம் வேண்டாம், பயங்கள் வேண்டாம். கையை உயர்த்தி ஜோம். பிள்ளையா இருக்கலாம், படிப்பு குறித்து பயமா, எதிர்காலத்துக்கு குறித்து பயமா,
இப்பொழுது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கரமயத்துக்கு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த கன்வென்ஷன் கூட்டத்தினுடைய 2ஆம் நாள் காலை நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தையை எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லும்போது ஆண்டவரே அர்ப்பணித்துக்கிறார்களே, எல்லா பயங்களும் மாறட்டும். தைரியம் வரட்டும், அதைரியங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தாராளமாக நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை துதிக்க. Come on. Hallelujah. Hallelujah.